பிசாசியல் டெமனாலஜி தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்தமான உபவாச நாளிலும் கூட தேவநாம மகிமைக்காக சுகமளித்தல் ஆராதனை என்பதை நாம் விசுவாசிக்கிறபடியினால் இன்று அந்த செய்தியை கேட்டு கடைசியாக வியாதேசர்களுக்காக நாம் ஜெப வரிசை ஏற்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 4:23-24 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இரண்டாவது ஒரு வேத பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரநோயாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேயே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் கலந்திடும், உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.
ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் நீங்கினேன், என் இதயம் திறந்தே இனிமை சேர்த்திடுமே இயேசுவே, உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடுமே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, தொழிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உம் வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உம் பார்வில் சாய்ந்திடவே பேரருள் பொழிந்திடுமே. துணையென நீர் வருகையில் தயக்கமில்லையே, தொயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடும், உறவில் நானும் வளர்ந்திடவும் அருளை பொழிந்திடும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சேவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான உபவாசத்தில் நாங்கள் கூடி வந்து இந்த சுகமளித்தல் ஆராதனை நடத்தும்படி கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, சுகமளித்தல் என்பது ஆண்டவரே முழு சுவிசேஷத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது என்று நாங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவரின் ஏவுதலின்படி இந்த ஆண்டிலிருந்து மறுபடியுமாக நாங்கள் இடையில விட்ட இந்த காரியத்தை மறுபடியும் ஒரு சுகமளித்தல் ஆராதனை நடத்துவதற்காக தேவன் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்களை வாசித்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதும் பேசுகிற அடியானை மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பேசுகிற அடியானுடைய உதடுகளை ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை போஷித்து ஆண்டவர் எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி செய்து விசுவாசத்தினால் இடைகட்டி எங்களை இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேறி கடந்து செல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு கணநித்திரின் ஆவிகளை இந்த இடத்துல கிரியை செய்யாதபடி அவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே,
ஆண்டவரே. ஓ தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசவாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலன்களில் திறந்து இடங்களாமற் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரும். நாம் அவருடைய வார்த்தைக்கு சொல்ல போகிறோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. 2 வேத பாகங்களை நாம் வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24. அடுத்து மத்தேயு 17, 14 முதல் 21. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து, ஆமென், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை 1, 2 அல்ல, ஆமென், 1, 2 அல்ல, சகல வியாதிகளையும், அல்லேலூயா, சகல வியாதிகளையும் கூட அவர் என்ன செய்தார் என்றால், ஆமென், பிரைஸ் லார்ட், சகல வியாதிகளை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதேசர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுகமளித்தல் ஆராதனை. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கித்து சுகமளித்தல் ஆராதனை நடத்த வேண்டும் என்பதுதான் வேத பிரகாரமானது என்பதை தீர்க்கதரிசி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லார் மேலும் இருந்தவர், எல்லாரோடும் இருக்கிறவர், நம் எல்லோருக்கும் உள்ளாக இருக்கிறார். அதே இயேசு, அதே தேவன், அல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதில் விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படியானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று இயேசு சொன்னார். நீங்கள் தான் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய போகிறீர்கள். நீங்கள் தான் பிணியாளிகளை சுகமாக்க போகிறீர்கள். நீங்கள் தான் சகல பிசாசு பிடித்தவர்களையும் விரட்டி சுகமாக்க போகிறீர்கள். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க, பிணியாளிகளை சுகப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியம். The bride ministry, the great ministry. அல்லேலூயா. It is simplicity. ஒரு எளிமையான, ஒரு மகத்தான ஒரு ஊழியம். இன்றைக்கு நாம் அதை செய்யணும். நாம் நமக்காக வாழ்ந்தது போதும். இயேசுவுக்காக வாழக்கூடிய அந்த நேரம். ஏனென்றால் நம்முடைய மணவாளன் இப்பொழுது நம்மை ஆகாயத்தில் சந்திக்க அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதே போன்று மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஏன்னா ஆராதிக்கப்படத்தக்கவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும். அவர் தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். தொழுகைக்கு உரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் விழுகிறான். ஆமென்.
அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்? ஏன் சீசர்களால் துரத்த முடியல? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீசர்களுக்கு இயேசு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுந்திருக்க பண்ணுங்க. அதிகாரம் கொடுத்தாரா கொடுக்கலையா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். சீசர்கள் சென்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகள் எல்லாம் போய்விட்டது. இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அது இயேசுவுக்கு மட்டுமல்ல, பிசாசுகள் இயேசுவுக்கு மட்டும் கீழ்ப்படியல, சீசர்களுக்கும் கீழ்ப்படிந்தது. அப்படியானால் இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த பிசாசுகள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிசாசுகள் கீழ்ப்படிந்தது. ஆனால் இந்த இடத்துல சந்திரரோகியான பிசாசு பிடித்த அந்த தகப்பனார் அவனை கொண்டு வந்த பொழுது, உம்முடைய சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், ஆனால் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஏற்கனவே சீசர்கள் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் என்ன செய்கிறது? எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். பிசாசு துரத்தாம இல்லை, துரத்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த சந்திரரோகியான பிசாசு அவர்களால் துரத்த முடியல. ஆமென். சிறிய சிறிய அந்த சில்லறை தரமான அந்த பிசாசுகளை அவர்கள் துரத்தினார்கள். ஆனால் இது வலிமை மிக்க பிசாசு. பிசாசுனா சாதாரணமாக நினைக்காதீங்க. தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை அதற்கு உண்டு. ஆனால் இயேசு பிரயத்தனமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, ஆமென், எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பார்த்தீங்களா? ஓ ஆமென். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எப்படிப்பட்ட பிசாசு இருந்தாலும் கொண்டு வாருங்கள். எந்த மாந்திரிகம் பிலிசூனிய கட்டுகள் இருந்தாலும் கொண்டு வாருங்கள். அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? ஓ, பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வாருங்கள். என்றைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு அர்த்தம். இயேசுக்குள் தேவன் இருந்தார், அவனை இங்க கொண்டு வாருங்கள். சீசர்களால் முடியலையா? பரவாயில்ல, கொண்டு வாருங்கள். ஆமென். எந்த சபையிலையும் சென்று அந்த பிசாசை துரத்த முடியல, இங்க திம்மராஜபுர சபை கொண்டு வாருங்கள். ஆயிரத்தி 1999ஆம் ஆண்டுல நேருஜி கலைரங்கத்தில் நான் பிரசங்கித்த பொழுது சவால் விட்டு அழைத்தேன். காரணம், இயேசு ஜீவிக்கிறவராக இங்கே இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்குள் இருக்கிறார். ஆகையால் நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ அதே கிரியைகளை நாம் செய்யாத வரைக்கும் நமக்குள் இயேசு இல்லை. ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. உங்களுக்குள் இயேசு இருந்தால் அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ஹல்லேலூயா. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. பெரிய நீண்ட ஜெபம் அல்ல, பார்வைக்கு நீண்டம் ஜெபம் பண்ணுகிறவர்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். பார்வைக்கு தான் நீண்ட ஜெபம். ஒரே ஒரு வார்த்தை, சூரியனே தரித்து நில், அவ்வளவுதான் ஜெபம். அது நின்றது. சந்திரனே தரித்து நில், அது அங்கே நின்றது. ஒரே ஒரு வார்த்தை. 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தபோது இயேசுவின் இடத்தில் வந்தான்.
என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அந்த அதிபதி என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாகுவான். ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை வல்லமையோடு போகட்டும். இயேசு உங்களுக்குள் இருந்தால் இதை நீங்கள் செய்வீர்கள். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். These signs shall follow that believe. உண்மையாக நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தா இந்த அடையாளம் உங்களை தொடரணும். சாவணத்துக்காரங்க மாதிரி வெறும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அதோட திருப்திப்படுத்திக் கொள்ளாதீங்க. நத்திங். அது நல்லதுதான், அந்நிய பாஷை பேசுறது அதுவல்ல, அது நல்லது, அது இருக்கட்டும். ஆனால் பிரியமானவர்களே, நான் செய்கிற என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வோம். அந்த நிலைக்கு இன்னைக்கு சபை வந்தாகணும், மணவாட்டி வந்தாகணும். நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றார், அப்படித்தான் சொல்றார். அது வரைக்கும் இல்லாம நீங்க ஏகப்பட்ட உபதேசத்தில் குளறுபடி வைத்துக்கொண்டு என்ன செய்வது? சபை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அதே வல்லமை நமக்கு தேவை. அதே இயேசுதான் சீசர்களுக்குள் இருந்த அதே இயேசுதான் இன்று நமக்குள் இருக்கிறாரா என்பதை சோதித்து பாருங்கள். ஒரு குளிர்ந்த நிலையில் சபை இருந்து விடக்கூடாது. ஆமென். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். தாங்கள் நிறைய பிசாசுகளை துரத்தி இருக்கிறோமே, உம்மிடத்தில் வந்து சொன்னோமே, ஆனால் நாங்கள் ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்தி விட முடியல என்று கேட்டார்கள். பாருங்கள், அவர்கள் பிசாசை துரத்தாமல் இல்லை, பிசாசை துரத்தி இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் அதுக்கு என்ன செய்தது? கீழ்ப்படிந்தது. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். என்னது அவிசுவாசம்? உங்களுக்கு தெரியுமா? அவிசுவாசம் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. நம்மிடத்தில் அவிசுவாசம் இருக்குமானால் நமக்குள் இன்னும் அந்த பாவம் இருக்கிறது என்ற அர்த்தம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இன்னைக்கு என்ன பாவம்னா, களவு செய்யணும், புகை பிடிக்கிறோம், மது இருந்தது தான் பாவம் நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லைன்னாலே நீங்க ஒரு பாவிதான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதை என்று சொன்னால் கடுகு மிக சிறியதாக இருக்கும். அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? தீர்க்கதரிசி மூலமாக நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உலகத்தில் எல்லா விதைகளிலும் கலப்படம் செய்து விட்டார்கள். அது அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், அல்லது எந்த விதம் பப்பாளி பழமாக இருக்கட்டும், எல்லா விதைகளிலும் கலப்படம். ஆனால் கடுகு விதையில் மட்டும் எதையுமே கலப்படம் செய்ய முடியாதபடி தேவன் அதை சிருஷ்டித்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் கடுகு விதை அளவு என்ற வார்த்தை என்னன்னா, அவங்க சொல்லுவாங்க, சில ஸ்தாபனத்தில் நான் கேட்டிருக்கேன், கடுகு சிறியதாக இருக்கா, அந்த அளவுக்கு சிறிய விசுவாசம் இருந்தாலும் போதும்னு சொல்லுவாங்க. அது தவறு. கடுகு விதையில் மட்டும் எந்த கலப்படமும் செய்ய முடியாது. ஆகையால் கலப்படம் இல்லாமல் சந்தேகமற்ற ஒரு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படி ஆகும். ஒரு கலப்படம் இல்லாத ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். ஓ, அதுதான் முக்கியம். கவனிங்க. ஆனால் இயேசு சொன்னார், உண்மையாகவே இயேசு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறதே.
தேவனுடைய வசனம் விசுவாசிக்கிறவர்கள் தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இதே வார்த்தை நமக்குள்ள நிறைவேற வேண்டுமா? நாம் ஒவ்வொருவர்களும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற வேண்டுமா? அப்படியானால் பிரியமானவர்களே, நமக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, எந்த அவிசுவாசமும் வரக்கூடாது. அது கடுகை போன்று கலப்படம் இல்லாத ஒரு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் போகுமா? ஆமென். ஆனால் இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இங்கே தான் தேவை. சீசர்கள் அநேக பிசாசுகளை துரத்தினார்கள். ஆனால் இந்த சந்தரோகி பிசாசு பிடித்த அந்த வாலிபனிடத்திலிருந்து ஆவியை துரத்த முடியல. அதுக்கு என்ன காரணம்னா உபவாசமும் ஜெபமும். யாருடைய வாழ்க்கையில் உபவாசமும் ஜெபமும் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த பிசாசை துரத்த முடியும். ஏதோ சர்ச்சுக்கு வந்த நேரத்தில் வந்து துள்ளல் போடுறதல்ல, அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆமென். எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாக நீங்கள் இருந்தால், ஆமென், அசுத்த ஆவியை விட்டு புறப்பட்டு போ, உடனே போயிடும். அல்லேலூயா. அதுக்கு நீண்ட ஜெபம் தேவையில்லை, பிரியவில்லை. ஆனால் முதலாவது உபவாசத்திலும் ஜெபத்திலும் என்ன செய்யணும்? தரித்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வல்லமை நமக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்கள், உபவாசம் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கு? உபவாசம் என்பது ஒரு மஸ்ட். அது என்ன சொல்றது? கட்டாயம். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் உபவாசம் இல்லை அப்படின்னா வெறுமையான மனுஷன். உபவாசம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவங்க இல்லை. இந்த உபவாசம் ஆராதனைக்கு நிறைய பேர் வர்றதே கிடையாது. அதுவே ஒரு அபிசுவாசம் தான். என்ன காரியம்? ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமங்கள், விசேஷத்தை ஆசரிப்பு கூறுங்கள் என்று பைபிள் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி உபவாச நாளில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் சொந்த வேலையை செய்து கொண்டு இருக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. இருக்க முடியாது. சரியான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் என்பதை பெறாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார். கவனிங்க. அதனால் நமக்கு என்ன தேவை பிரியமானவர்களே? உபவாசமும் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும். அடுத்து கடந்த மாதத்தில் பார்த்தோம், பிசாசியல் உடல் சார்ந்த மண்டலம். நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு ஆவிக்கு எதிராக நிற்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பீர்களானால் நலமாயிருக்கும். ஒரு ஆவியை துரத்த முற்படும் போது இல்லது ஆவிக்கு எதிராக நாம் பேசும் பொழுது நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதன் பேரில் நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். பிசாசு என்றால் என்ன, அவனுடைய வல்லமை எந்த அளவு இருக்கிறது, அவனுடைய செயல்பாடு எப்படிலாம் இருக்கும் என்பதை அறியாமல் நீங்கள் பிசாசை துரத்த முடியாது. அறிந்திருக்க வேண்டும். எதிராளியின் பலன் என்ன என்று தெரியாம, ஆமே, எதிராளியின் பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியாம எப்படி அவனோடு மோத முடியும்? இயேசுவே சொன்னார், ஓ எதிராளியின் பலத்தை பார்த்து அதுக்கு பிற்பாடு இந்த பலத்தை அதிகரித்து தான் யுத்தம் பண்ண முடியும்னு சொல்றான். பிசாசு நமக்கு யாருங்க? எதிராளி. உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். அவனை மேற்கொள்ளணும், அவனை விரட்டணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அல்லேலூயா. ஆகையால் அங்கே அப்படியே நின்று கொண்டு முயற்சித்து கொண்டு இருக்க வேண்டாம். முயற்சி பண்ணாதீங்க. போ பிசாசே, போ பிசாசே, போ பிசாசே. முயற்சி, டோன்ட் ட்ரை. முயற்சி பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அங்கே என்ன செய்யுது? ஏனெனில் அது எந்த நன்மையும் பிறப்பிக்காது. ஆனால் கூறப்போனால் ஒரு பிசாசு உனக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்றால் அது எதை அடையாளம் கொண்டு கொள்ளும்? அதை அடையாளம் கண்டுகொள்ளும்.
நீ எவ்வளவுதான் கூக்கரில் இட்டாலும் சரி, நீ எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் சரி, இங்கே இருக்கின்றதைத்தான், சத்தியத்தை தான் அது அடையாளம் கண்டுகொள்ளும். ஆமென். புரிகிறதா? பிசாசுக்கு நம்ம அடையாளம் கண்டுகொள்ளும். நம்ம யாருங்கிறத சரியா தெரியும் அதுக்கு. ஏன்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற வருங்காலத்தை குறித்து தான் அது சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லும். இந்த குறி சொல்லுகிற ஆவிகிட்ட போனீங்கன்னா 9 வயசில் நீ மரணத்தை சந்தித்த, ஆனால் கடவுள் உன்னை காப்பாற்றினாரு. 22வது வயசில் நீ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாமே நடந்த காரியங்கள் அத்தனையும் பிட்டு 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 சொல்லிடும். சாதாரணமாக நினைக்காதுங்க பிசாசு. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவன் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் அவன் சொல்லிடுவான். ஆமென். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் நடந்ததையும் அறிவார், நடக்க போவதையும் அறிவார். ஆமென். ஆனால் பிசாசு நடந்ததை மட்டும்தான் அறிவான். அறிஞ்சிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, அதுதான் குறி சொல்கிற ஆவி. தன்னுடைய எதிர்காலத்து, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை குறித்து பிசாசு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. ஆமென். இன்னைக்கு மக்கள் பிசாசை நம்பி, குறி சொல்கிற ஆவிகளை நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிசாசு நீங்க எவ்வளவுதான் கூக்குரலிட்டு ஜெபிச்சாலும் சரி, எவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றி ஜெபிச்சாலும் சரி, நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அவனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அவனுக்கு தெரியும். நாம் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்பதும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நடந்த சம்பவம். அடுத்து, அந்த பிசாசை துரத்துவதற்குரிய வல்லமை நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்று அவன் அடையாளம் கண்டுகொள்ளுவான். அடுத்து, ஒரு ஸ்தாபன கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அல்லது இந்த மணி நேரத்துக்கு செய்தியை விசுவாசிக்கிறீர்களா என்று அது அடையாளம் கண்டுகொள்ளும். சரியா கண்டுகொள்ளும். சிலர் செய்தியை விசுவாசிப்பது போல பாவனை செய்வார்கள். அதையும் பிசாசு கண்டுகொள்ளும். செய்தியை கேட்கலாம், ஆராதனையில் வந்து நீங்க செய்தியை கேட்கலாம். ஆனால் செய்தியை கேட்டு அதன்படி நீங்கள் வாழுகிறீர்களா இல்லையா என்பதை பிசாசு அடையாளம் கண்டுகொள்ளும். நீங்க செய்தியை எல்லாரும் கேட்கலாம், ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா என்பது கூட சாத்தானுக்கு தெரியும். சாத்தாண்ட மோதுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கணும். ஆனால் சாத்தாண்ட மோதி நீ அவனை விரட்டிட்டீங்க அப்படின்னா இயேசு உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்று அர்த்தம். நீங்க அதை செய்யாத வரைக்கும் இயேசு உங்களில் இருக்கிறார் என்பதை நான் எப்படி நம்புவது? ஒரு வியாதியையும் சுகப்படுத்தல, இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி நம்புவது? ஒரு பிசாசு கூட துரத்தல, இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டால் நான் எப்படி நம்புவது? ஐயா, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதெல்லாம் சரிதான். ஆமென். அதெல்லாம் சரி, நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை உனக்குள் இருக்கிறதா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து புதிய ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வரும் பொழுது அந்த பலன் வருகிறது. ஆமென். கவனிக்க வேண்டும். ஆகையால் பிசாசு அடையாளம் கண்டுகொள்ளும். முதல்ல பிசாசை எதிர்கொள்ள முடியுமா, பிசாசை துரத்த முடியுமான்னு முதல்ல நம்மை நாம என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். முடியுமா முடியாதா? அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். முடியும்னு வாய் சொல்லல சொல்றதில்ல, அந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ள இருக்கா, அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கா, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு முதல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்க என்ன செய்யணும்? அது தகுதி இருக்கா என்பதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் பிசாசுகிட்ட போக முடியும். நம்ம முடியும், அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், கரெக்டு. அது ஒரு விசுவாசத்தில் சொல்கிறோம், கரெக்டு. விசுவாசத்தில் நாம் எல்லா காரியத்தையும் சொல்ல முடியும். ஆனால் நமக்குள்ள அது இருக்கிறதா? ஆமென். இருக்கிறதா? விசுவாசம் என்பது என்னவா இருக்கிறது?
எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயம் என்று வேதம் சொல்லுங்க. அதுதான் உண்மையா? நான் அதான் கேட்டேன். நான் ஒரு விசுவாசின்னா, ஏன்னா இன்னும் இதுவரைக்கும் பிசாசை துரத்தலைன்னா நான் விசுவாசியே கிடையாது. நான் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். நீங்கள் எப்படியோ? ஆமென். வியாதியஸ்தருக்கு ஜெபிச்சு வியாதி சுகமாகலன்னா நான் விசுவாசி கிடையாது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் என்ன செய்யும்? தொடரும் என்று பைபிள் சொல்லுது. நாம் விசுவாசியாக இருந்தால் இந்த அடையாளம் உங்களை தொடரணும். நீங்கள் வியாதிஸ்தர்கள் கை வச்சா வியாதி சுகமாகணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அது இல்லாமல் சும்மா நம்ம ஜம்ப பேச்சு பிரயோஜனம் இல்லை. அதோ நம்ம அப்படி இருப்போம், நம்ம இப்படி இருப்போம், உபதேசம் அப்படியாங்கோ இப்படியாங்கோ பலமுழுதுன்னு வந்துட்டாரோ. நல்லதுயா, நீ எந்த நிலையில் இருக்கிற? அதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் அல்லவா? ஆமென். பாருங்கள், பிசாசு சத்தியத்தை தான் அடையாளம் கண்டுகொள்ளும். நீ ஒரு ஸ்தாபன பாரம்பரியங்களை கை கொண்டு வந்து நான் விசுவாசி, பிசாசே வா என்று சொன்னால் தெரியும். சத்தியத்தில் இல்லாமல் சும்மா ஸ்தாபன ஒழுங்குமுறைகளையும் கோட்பாடுகளையும் வச்சுக்கிட்டு என்ன எதிர்க்க வரையா? ஆமென். சாஸ்திரம் நம்மளை கிண்டல் பண்ணுவான். போக முடியாது. நீ ஸ்தாபன கொள்கைகள் கோட்பாடுகள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு பிசாசை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? பிசாசு சொல்லும், முதல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுட்டு வா, ஓடு. என் போதகத்திலேயே நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு என்னையே எதிர்க்க வருகிறான்னு சொல்ல. ஏன்னா அது பிசாசின் போதகம்னு தீர்க்கத்தை சொல்கிறார். பிதாகுமாரன் பரிசுத்தாவி பட்ட பேரில் கொடுக்குற ஞானஸ்தானம் பிசாசின் போதகம்னு தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். திருத்துவம் பிசாசின் போதகம். இதை வச்சுக்கிட்ட, என்னுடைய போதகத்தை வச்சுக்கிட்ட நீ என்ன துரத்த வரியா? வாடு முதல்ல. இப்போ காட்ட போகிறேன். அப்படி விரட்டலாம் பாருங்க. ஆமென். அப்படி சாசை துரத்துனா தாங்க நீங்கள் விசுவாசியான்னு கண்டுபிடிக்க முடியுங்க. சாசை உங்கள் வாழ்க்கையில் துரத்தவே இல்லாமல் நான் 30 வருஷம் வருகிறேன் சபைக்கு, 40 வருஷம் வருகிறேன், நோ யூஸ். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் ஒரு விசுவாசியினுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. இயேசு அவனிடம் கூறினார், வெளியே வா, கம் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் வெளியே வா அப்படின்னா அது வரணும். ஆமென். வாருங்கள். அவர் வெளியே வா என்று சொன்னார். நினைவில் கொள்ளுங்கள், அந்த சீசர்கள் அவனை வெளியே துரத்த உதைத்து கொண்டும் முறுக்கி கொண்டும் முயற்சித்து கொண்டும் இருந்தனர். பார்த்தீங்களா? சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து நினைச்சுதாங்க அந்த சந்தரோரேகன பிசாசை கூக்குரலிட்டு சத்தமிட்டு, போ பிசாசை வெளியே, போ பிசாசை, நீ எங்கிருந்து வந்தா, யார்கிட்ட நீ விளையாடிட்டு இருக்கா? எல்லா சத்தமும் போட்டு பார்த்தாங்க. பிசாசு அசையவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அவங்க தீர்க்கத்தை சொல்றாங்க, அவனை வெளியே துரத்த உதைத்து கொண்டும் முறுக்கி கொண்டும் முயற்சித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் ஏன் எங்களால் அவனை துரத்த முடியாமல் போயிற்று? நாங்கள் தான் முயற்சி பண்ணோமே, நாங்கள் உதைத்து கொண்டு இருந்தோமே, நாங்கள் முயற்சித்து கொண்டு இருந்தோமே, நாங்கள் சத்தமிட்டு கொண்டு இருந்தோமே, இயேசு நாமத்தில் வெளியே வா, வெளியே வா, வெளியே வா என்று சொல்லி கொண்டு இருந்தோமே, ஏன் ஆண்டவரே எங்களால் அதை துரத்த முடியல? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினிடத்தில் கேட்கணும். எதையாவது பிசாசை உங்களால் துரத்த முடியலன்னா, ஆண்டவரை ஏன் எங்களால் துரத்த முடியலன்னு வந்து கேளுங்க. நீ ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஏதோ ஆராதனைக்கு வந்தீங்க, செய்தியை கேட்டீங்களா, போயிட்டே இருப்பீங்க. என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை என்று மனவாட்டி வெளிப்படுத்துவதுதான் கிரியையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, காரணம் உங்கள் அவிசுவாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள்ட்ட என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படவே முடியாது. விசுவாசம் இருக்கு, ஆனால் ஒரு பரிபூர்ண விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. என்ன இல்லைங்க? கவனிங்க, ஒரு பரிபூர்ண விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு 100 கிராம் அவளுக்கு தான் இருக்கு. ஆமென். இதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில் மணவாட்டி சிருஷ்டிக்கும் வல்லமுட மணவாட்டியாக தோன்ற வேண்டும் சொல்றாரு. அந்த ஸ்தானத்துக்கு நாம வந்தாகணும்.
நீங்க சொன்னா சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியும். ஆமென். இயேசு தான் சொன்னாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. நம்முடைய தீர்க்கதரிசி ஒரு மரத்துல ஒன்றுமே இல்லை, நீ இப்பொழுது சொல்லு அங்கு அணில் உண்டாகும் என்று தேவன் சொன்னார். தீர்க்கதரிசி அணில் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த மரக்கிளையில் அணில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. 3 இடங்களை கண்டு அங்கு அணில் உண்டாக கடவுது சொன்னார். அணில் உண்டாயிற்று. ஆமென். நம்ம சிருஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல. ஆனால் ஒரு சில்லற பிசாசை துரத்தலாம்ல. கொஞ்சம் ஏதாவது வியாதிக்கு ஜெபம் பண்ணி ஜெபமானோம் இல்லையா? கீழே இருந்து மேலே போவோம். ஏன்னா மேன்மைக்கு முன்பாக தாழ தான். கீழே மேலே போகிறதுக்கு படி கீழே தான் இருக்குது. இங்கேருந்து அடிப்படையில் வரும். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சுகமளித்தல் ஆராதனைக்கு போதுமான விசுவாசமே இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம் பல மடங்கு பெரியது அப்படிங்கிறார். இப்போ இங்கே நம்ம வரலையே. நான் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிக்க ஒரு பிசாசு கூட துரத்தலை. ஒரு வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணி ஜெபமாகலை. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம் பன்மடங்கு பெரியது. அப்போ அங்கே எப்போ வர இந்த ஸ்டெப்பில் வந்து தான் அந்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போவேனா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று நாம் என்ன செய்யணுங்க? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கவனிங்க. அவர் அவனை விட்டு வெளியே வா. அந்த பையன் கீழே விழுந்தான். அவன் எப்பொழுதுமே கொண்டிராத ஒரு அதிகமான வலிப்பு நோயின் திடீர் எழுச்சியை கொண்டிருந்தான். பாருங்கள், அவைகள் அதிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்கின்றன. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அந்த பிசாசுகள் அடையாளம் கண்டுகொள்கிறது. நாம தெரியும் நமக்கு எவ்வளோ பலம் இருக்கு. நீ சொல்லலாம், நான் அந்நிய பாஷை பேசணும்னா 15-20 நிமிஷம் கண்டினியூவாக பேசுவேன். இதை கொண்டு பிசாசை துரத்த முடியுமா? அது தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய வரம் தான். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, அது அடையாளம், அதிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்ளணும். நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரம், இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர்கள் கொடுத்தது போல நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்முடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் என்பதை முதலாவது பிசாசு என்ன செய்தான்? அடையாளம் கண்டுகொள்கின்றன. பவுல் பிசாசுகளை துரத்துவதை கண்ட அந்த அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த பையன்கள், கவனிங்க, அந்த ஆசாரியனின் மகன்கள், அவர்கள் நாமும் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்றனர். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:11 முதல். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவியில் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 11. பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்கள். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, பார்த்தீங்களா, அவனுடைய சரீரத்தில் உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதியஸ்தர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு போன. பவுல் யாருக்கும் போய் கை வச்சு ஜெபம் பண்ணல. ஆமென். பவுல் தன்னுடைய ஆராதனையின் போது அவர் அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த உருமால்கள், கர்ச்சிப், சிறு சிறு துணிகள், அந்த கர்ச்சிப்புகளை அடுக்கி வைத்திருப்பார்கள். பவுல் அவைகள் மீது தன் கரங்களை வைத்து ஜெபித்து, தேவனே இந்த கர்ச்சிப் மூலமாக உம்முடைய வல்லமை வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாகட்டும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் இந்த துணியை போடும் பொழுது பிசாசு ஓடட்டும் என்று ஜெபித்து அவர் அனுப்பிட்டார். கவனிங்க. அல்லேலூயா. பாருங்க, இது என்னாச்சு? பவுல்
சரீரத்தில் இருந்த அந்த உருமால்களை அவர் கொண்டு என்ன செய்தாங்க, வியாதிஸ்தர்களை மேலே போட்டாலே வியாதி சுகமாயிற்று. அடுத்து பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. 1ஆம் நூற்றாண்டில் எபேசு சபையின் தூதனும் அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற தேவ மனுஷன் பவுல் செய்தது போலவே இந்த கடைசி காலத்தில் 7ஆம் சபையின் தூதனும் செய்தியாளனும் தீர்க்கதரிசியுமாக வில்லியம் பிரணாம் அதையே செய்தார். அவருடைய சபையில் அநேக துணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பிரசங்க பீடத்தின் அருகிலே அங்கு அநேக துணிகள் வெட்டப்பட்டதாக இருக்கும். தீர்க்கதரிசி சுகமளித்தல் ஆராதனை நடத்தும் போது அதன் மீது கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். அவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா, அவனுடைய கண்களை மட்டும் யாரும் மூடக்கூடாது. உங்களுக்கு தியானம் வீட்டில் போய் இல்லை நாளைக்கு வாங்க, காலையில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, அப்போ கண்ணை மூடுங்க. இப்போ கண்ணை மட்டும் யாரும் தயவுசெய்து மூடக்கூடாது. அல்லேலூயா. விளக்கண்ண ஆயத்தமாக இருக்கு. இங்கே இல்லை, வீட்டில். ஆமேன். வீட்டில் இல்லைன்னா கடையில் இருக்கும், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கண்களை மூடவே கூடாது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்? இயேசுக்கும் பிடிக்காது. ஆமேன். அவ கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசி பிரணாமோ அதே போன்று அந்த துணிகளை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வைத்து அவர்கள் கை வைத்து ஜெபிச்சு விட்டு கொண்டு போயிடுவாங்க. அநேக மைல்களுக்கு அப்பால் இருக்கிற வியாதிஸ்தர் மேலே கொண்டு போட்டோன்னா வியாதி சுகமாயிரும். பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், முடமாக இருக்கிறவர்கள், அவர்கள் மீது இந்த உருமால்களை கொண்டு போடவும் அவர்கள் சுகமாயிடு விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். 1ஆம் சபையின் தூதனாகிய பவுல் செய்தது போலவே அவரும் செய்தார். ஏன் நாம செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா இல்லையா? சில சுகமளித்தல் ஆராதனை நடத்தக்கூடிய போதகர்கள் என்ன செய்கிறாங்க, சிறிய சிறிய பாட்டிலில் எண்ணெய் அடைத்து அந்த பாட்டில்களில் எண்ணெய் நிரப்பி மொத்தமாக வைத்துக்கொண்டு கரங்களை வைத்து அந்த எண்ணெயை என்ன செய்கிறார்கள், ஆசீர்வதித்து ஜெபித்து வியாதிஸ்தர்கள் கொண்டு போக சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் பூசினா வியாதி சுகமாது. அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட இன்றைக்கி மணவாட்டிக்கு வரல. மணவாட்டியாக நாம் இல்லை, மண்வெட்டியாக தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யாராக இருக்கோம்? மண்வெட்டி தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுரும்ல. சின்ன பிரச்சனை வந்தாலும் வெட்டு, இங்கே ஒரு வெட்டு அங்கே ஒரு வெட்டு, மூஞ்சை தூக்கிட்டு முன்னு போகும். இதுதான் மண்வெட்டி. மண்வெட்டி வெட்டும். அல்லேலூயா. மணவாட்டி சாந்தமாக இருக்கும். இப்போ நம்ம மணவாட்டி ஆகிட்டு இருக்கோம். அப்போ விசுவாசம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இதுலேயும் வர முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுறதுலேயும் போக முடியாது. நீங்கள் சபைக்கு நான் 20 வருஷம் வர்றேன் அப்படின்னா சந்தோஷம். ஆமென். ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே ஏனுக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது மிக முக்கியம். நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, போக முடியும். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. தீர்க்கதரிசி அதை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த வியாதியில் சுகமாகுது. நான் போவோம். அப்போஸ்தலர் 19 முதல் நாம் வாசித்தோம். சரி. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். ஆமென். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார். பிசாசு பிடித்திருந்த, அட்டகாசம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் இருந்த பிசாசை துரத்துவதற்கு யார்? பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா, அதாவது சீப் பாஸ்டர். அவர் யார்? சீப் பாஸ்டர், தலைமை போதகர். அவருடைய பிள்ளைகள் தான் இதை செய்கிறாங்க. ஆமென். பாஸ்டராக இருந்தால் மட்டும் போதாது, பாஸ்டர் பிள்ளைகளும் அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும். ஆனால் இந்த 7 பேர் என்ன செய்கிறாங்க? பொல்லாத
ஆவி பிடித்திருக்கிறவர்கள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், வெளியே போ. ஆமென். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிசாசுக்கு என்ன தெரியும்? இயேசுவை தெரியும், இயேசுனுடைய வல்லமை என்னன்னு தெரியும், நம்ம ஒவ்வொருவரையும் தெரியும், நம்முடைய வல்லமை எவ்வளோ என்பதும் அவனுக்கு தெரியும். ஆமென். இயேசுவை அறிவேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இயேசு யாரு? தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் சொல்லும். தேவன் திரித்துவ தேவன் அப்படின்னு பிசாசை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த போதர்கள் திரித்துவம் தேவன் குமாரன் பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவியாக இருக்கிறாருன்னு பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. பிசாசு கூட உங்க உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதுங்க. யாக்கோபு 2:19 வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாருங்க, நல்லா கவனிக்கணும். வாசிக்கும் போது வசனத்தை கவனிக்கணும். தேவன் ஒருவர் உண்டென்று அப்படி வாசிக்கணும். தேவன் ஒருவர். தேவன் எத்தனை பேரு? ஒருவர். ஆமென். தேவன் ஒருவர் என்று பிசாசுகளும் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுக்கு தெரியும் தேவன் ஒருத்தர் தான். இந்த ஸ்தாபன போதர்கள் வேலாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்து தேவன் திரித்துவ தேவன், அவர் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாக 3 பேராக இருக்கிறார். எங்க உங்க போதகத்தை பிசாசை ஏற்றுக்கொள்ளாதுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் தேவன் ஒருவர் தான். அதனால்தான் பிசாசுகிட்ட இயேசு சொன்னார், என் கால்களில் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று. பிசாசு சொன்ன பொழுது இயேசு சொன்னார், அப்பல்லவோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஒருவரைத்தான் சொன்னார் இயேசு. நீ திருத்துவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ 3 தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். உங்க போதகத்தை யார் விசுவாசிக்க மாட்டா? பிசாசு விசுவாசிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் ஒரே தேவனில் விசுவாசம் இருக்கீங்க. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் பிடித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற விசுவாசத்தில் இருந்தால் பிசாசு உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும். அவனுக்கு பயம் இருக்கும். ஆமென். கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிப்பீர்களானால் பிசாசு என்ன செய்யும்? தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் வாசிங்க, பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கின்றன? நடுங்கும். நீ ஒரே தேவனில் விசுவாசம் இருந்தால் தான் பிசாசு நடுங்கும். புரியுதா உங்களுக்கு? சாதாரண ஸ்தாபனத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குங்க. அதனால தான் சவால் விடும். இயேசு ஒரே தேவனை விசுவாசிக்கிறவர். உன் தேவனாய் கர்த்தரை படிந்து கொண்டு, அதனால தான் அந்த பிசாசு பிடித்தவனை என்னென்னை கொண்டாடுறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் சவால் விட முடியும் பிசாசுக்கு. அல்லேலூயா. இன்னும் சவால் விடலைன்னா நமக்குள்ள இயேசு இல்லை, வெறும் அந்நிய பாஷை மட்டும்தான் இருக்கு. இயேசு இருக்கணும். ஆமென். அதுதான் மிக முக்கியம் வாய்ந்தது. பாருங்கள், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்தது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஒரே தேவனுள்ள விசுவாசம். அடுத்த கவனிங்க. அடுத்து இந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் என்ன சொல்லலாம்? இயேசுவை அறிவேன், பவுல் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் யார் என்று சொல்லி, நீ யாரையா? பொல்லாத ஆவியுடைய மனுஷன். பார்த்தீங்களா? இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், பவுல் யார் என்றும் தெரியும், எலியாஸ் யார் என்றும் எனக்கு தெரியும், ஸ்டீபன் யார் என்றும் எனக்கு தெரியும். நாம் எல்லாரும் அவன் அறிந்து வச்சிருக்கிறான். நீங்கள் உண்மையான விசுவாசிங்கிறத நிரூபிக்கணும்னா எங்கே போகணும்? பிசாசு பிடிச்சவனுடைய முன்னால் போய் நிற்கணும். ஆமென். அது எப்படின்னு அவன் தான் கரெக்டாக நிரூபிப்பான். நாம் உண்மையான விசுவாசியா இல்லையா, எந்த அளவுக்கு வல்லமையை பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் அவன் பார்ப்பான். இப்போ பாருங்கள், இந்த 7 பேர் சேர்ந்து அந்த பிசாசை துரத்த போகிறாங்க. ஐயா, நான் இயேசுவையும் அறிவேன், பவுலும் அறிவேன், நீங்கள் யாரு?
என்று சொல்லி என்ன செய்கிறதா? பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் என்னதான் அவங்க 7 பேர் மேலேயும் பாய்ந்து விழுந்துட்டான். ஆமென். பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. பாருங்க, பாய்ந்து விழுந்தது மட்டும் இல்ல, அவன் சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். சாசை பிடிச்சிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கவனம் வருங்க, சட்டையை கிழிச்சிருவோம். ஆமென். நான் போகவே மாட்டேன்யா அப்படி தானே சொல்ல வரீங்க? நீங்கள் போகலைன்னா இயேசு உங்களுக்குள் இல்லைன்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவளை பலாத்காரம் பண்ணி ஒருவேளை நீண்ட நகத்தை வச்சுக்கிட்டு முதுவெல்லாம் சுரண்டி எடுத்திருப்பான். கீரல், நகை கீரல் பட்டு அங்கங்கே என்னச்சோ அம்மா ஐயா காந்துதேன்னு எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டான். அப்படி தான் இருக்குது பாருங்க. அப்பொழுது ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அவர் என்ன சொல்லியிருக்கு? காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம இடத்துல எந்த அளவுக்கு வல்லமை இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கிட்ட மோதுறது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுக்கெடுத்தாலும் இந்த மூஞ்சி தூக்கிட்டு கோவப்படுறாங்களே, இவங்கள தான் பிசாசுக்கிட்ட கொண்டு விடணும். உங்கள் கோபத்தை அங்கே காட்டுங்க. நீங்கள் கோவப்பட்டால் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, இல்லை என்னத்தையா சொல்லுங்கள், இல்லை பாஸ்டரை குறை சொல்லுங்க. பிசாசுக்கிட்ட கொஞ்சம் விட்டு பாருங்கள், உங்கள் கோபத்தை அங்கே கொஞ்சம் காட்டி பாருங்க. ஆமே, அவனுக்கு தெரியும், நம்மளுடைய எல்லா காரியமும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி தன்னை விசுவாசி என்று நிரூபிக்க வேண்டுமானால் விசுவாச பிடித்தவரிடத்தில் போய் நிற்கணும். நாங்கள் நின்றுருக்கோம், 1 2 இல்லை, 100கணக்கான பிசாசுகளை துரத்தும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். நாங்களும் உங்களை போல விசுவாசி தான். ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு பல வாரங்கள் ஒத்திகை எடுத்தேனா, ஏன்னா கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், சாட்சி கூட சொல்ல முடியாது என்னால். ஆனால் இன்று பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வாருங்கள். காரணம், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கு உண்டு. உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்கிறதா? அதுதான் காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் அவர்கள் நிர்வாணிகளும் அவர்கள் உடுத்திருந்த துணியெல்லாம் கிழிச்சிட்டான். ஆமென். அவர்கள் உடுத்திருந்த துணியெல்லாம் கிழிச்சிட்டான். ஒரு தடவை நான் கல்டக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சகோதரிக்கிட்ட இருந்த பிசாசை துரத்துறதுக்காக சபையில் ஒரு சில விசுவாசிகள் போயிருந்தோம். கவனிச்சு பாருங்கள், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்பொழுது வேறொரு வீட்டில் அவருடைய தாயார் இருக்கிற வீட்டுக்கு தான் எங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க. எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு, ஐயா நீங்கள் நல்லா வெள்ளைச்சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, என் மருமகளை பாடாப்படுத்திடுவான், கிட்டே போக முடியாது என்று அவர்கள் சொல்லி எச்சரித்தார்கள். நான் சொன்னேன், அப்படியா, பிசாசா இயேசுவா என்று நாம் பார்த்து விடுவோம். பிசாசின் ஆவி அந்த பெண்ணுக்குள் இருக்குமானால் எனக்குள் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி இருக்கிறது, நாம் பார்த்து விடுவோம். அந்த பெண் இருக்கிற வீட்டுக்கு போனோம். கவனிங்க, உண்மை சம்பவம். அந்த ஊர் பெயரில் கூட நாரைக்கிணறா, வைராவி கிணறு, கல்லிடைக்குறிச்சியிலிருந்து ஒரு கிராமத்துக்கு போனோம். வைராவி கிணறு. இது பல ஆண்டுகளாயிட்டது. நாங்கள் முன் ரூமுக்கு போனோம். பின்னால் உள்ள கிச்சனில் அந்த பெண் அங்கே போய் நின்று கொண்டிருந்தாள். அவருடைய கணவர் இடத்துல சொன்னோம், உங்கள் மனைவி இங்கே கூட்டிகிட்டு வாங்கண்ணா. ஐயா கிட்ட போக முடியாதையா. சரி கூட்டிட்டு வாங்க, பார்க்கலாம் என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா போன ஆளை காணோம். பொத்து பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்குது. முதுகில் போட்டு வாங்கிடுச்சு, புருஷனும் கூட பார்க்காம. ஆமென். அடி விழுதுங்க. என்னையா கூப்பிட வர? ஆமென். பார்த்தேன், நமக்கு இந்த ஆவிகளுடைய போராடுறதுன்னு ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா. நான் போயிட்டு 2 கையும் ஒருங்கே பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தேன் முன் ரூமுக்கு. இயேசுவோட நாமத்தில் நில்லுங்க, ஒரே வார்த்தை. அதே இடத்துல அந்த பெண் நின்று கொண்டே இருந்தாள். நான் பிரசங்கப்படத்திலிருந்து சொல்கிறேன், நான் சொல்கிறது பொய் அல்ல. அதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. அது எஸ்தர்னு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களும் என் கூட தான் இருந்தாங்க. இயேசு நாமத்தில் நில் அப்படின்னா அப்படியே நிற்குது.
ஆச்சரியப்பட, என்ன நீங்கள் சொன்னோம் அதுலேயே நிற்குது. அதுதான் தேவனுடைய வல்லமை. நான் கேட்பேன், எனக்குள்ள இந்த வல்லமை இல்லைன்னா நான் என்ன ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு நான் என்னையும் நான் ஏமாற்றிக்கொள்ள விரும்பல ஆண்டவரே. நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. கவனிங்க. அப்புறம் ஜெபித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசே என்று சொன்ன உடனே தெளிந்த புத்தியோடு கூட அந்த மகள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஆமென். எத்தனை சாட்சி என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய பார்த்தீங்கன்னா சரீரத்தில் மேலே பாய்ந்து கிழிச்சு காயப்படுத்திடுச்சு. நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். வீட்டை விட்டு ஓடியே போயிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் காரியம். பிசாசுக்கு தெரியும். ஆமென். அதனால் ஒரு விசுவாசி யார்கிட்ட போய் மோதணும்? பாஸ்டர்கிட்ட மோதக்கூடாது, சகோதரர்கள்ட்ட மோதக்கூடாது, சகோதரிகிட்ட மோத. நீங்கள் மோதணும்னா பிசாசிட்ட போய் முதல்ல மோதுங்க. அதுதான் ஒரு விசுவாசிக்கு நான் சொல்கிறது. கவனிங்க. அல்லேலூயா. கவனிப்பு அறியமானங்களே. ஆகியால் எங்களால் பிசாசுகளை வெளியே துரத்த முடியும் என்றனர். ஆனால் பிசாசு அவங்கள துரத்திட்டு. காக்காய் வலிப்பு திடீர் எழுச்சியை கொண்டிருந்த அந்த மனிதரிடம் அவர்கள் சென்று, இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், அவனை விட்டு வெளியே வா என்றனர். அந்த பிசாசு கூறினது, இப்பொழுது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில். அந்த பிசாசு, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்றது. ஆனால் என்ன சம்பவித்தது உங்களுக்கு தெரியும். அது அந்த மனிதரின் மீது பாய்ந்து அவர்கள் துணிகளை எல்லாம் கிழித்து போட்டது. துண்டை காணோம், துணியை காணும்னு ஓடிட்டான். அல்லேலூயா. எல்லா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, அனுப்ப அங்கே தீர்க்கதரிசி தான் சொல்கிறேன், துணிகளை எல்லாம் கிழித்து போட்டது. ஆமென். நான் சொன்னல அந்த வைரா கிணறில் அந்த பிள்ளையை நான் கூப்பிட்ட உடனே நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவும், முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவும் அப்படியே தூணு துப்பிடுச்சு. என் வெள்ளை சட்டையில் அப்படியே ரவுண்டாக அதோடைய பலத்தை கொண்டு வெள்ளை சட்டையில் ரவுண்டாக அது துப்புனது கிடந்தது. துப்பிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு நடந்த சம்பவம். நான் சொன்னேன், உன்னால் இவ்வளோ தானே செய்ய முடியும். ஆமென். உன்னால் இவ்வளோ தானே செய்ய முடியும். பாரு, என் ஆண்டவர் இதோட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்தது. கவனிங்க. அல்லேலூயா. ஆகால் அந்த துணிகளை கிழித்து போட்டது. மேலும் அவர்களுக்கு அந்த காக்கா வலிப்பு நோய் வந்தது. ஐயா, அந்த பிசாசு பிடித்தவனுக்கு என்ன நோய் இருந்தது அது அவங்களுக்கே வந்துட்டான். காக்கா வலிப்புன்னா என்ன தெரியுமா? கீழே விழுந்து கையும் காலு எல்லாம் போட்டு கப்பு கப்பு கப்புன்னு அடிப்பான். இந்த துரத்துக்கூடியவங்களுக்கும் வந்துட்டான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். நான் பிசாசை துரத்த வரலையா, என்ன விட்டுருங்க. ஆமென். அப்படி சொல்ல போகிறீங்களா? இல்லை கேட்க, அப்படி சொல்ல போகிறீங்களா? இந்த சபைக்கு மேய்ப்பன் நான் தான். இந்த சபை விசுவாசிகளுக்கு நான் தான் உத்தரவாதி. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவியத்தில் வளர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. அப்போ அதை பற்றி நீங்கள் என்னைக்கு பயப்படாமல் இருக்கிறீங்களோ. அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆகையால் அந்த காக்கா வலிப்பு நோய் அவர்களுக்கே வந்துச்சான். சில நேரத்தில் பிசாசுக்காக திறத்தும் பொழுது அந்த பிசாசு இவங்களையும் பிடிச்சிடும். நான் அப்படிப்பட்டவர்களை பார்த்துருக்கிறேன். ஆமென். சில நேரம் அந்த வியாதி இவங்களையும் தொற்றுமா. இவ்வளோ காரியம் இருக்கா? சரி. அவர்கள் தெருக்களில் ஓடினார்கள். எல்லாம் ஓடுறான், அங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம், தப்பிச்சா பிழைச்சான்னு ஓடுறான். எப்போ என்னப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க? வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிசாசு துணியெல்லாம் கிழிச்சு போட்டு. ஆமென். அங்கே தான் ஒரு விசுவாசியா இல்லையாங்கிறத நிரூபிக்கக்கூடிய இடம் அங்கே தான். அங்கே தான் நம்ம நிரூபிக்கணும். நான் விசுவாசியா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமென். பிரியமானவர்களே, இதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அதே பிசாசுகள் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கின்றன. அதே பிசாசுகள் இன்னைக்கு என்ன செய்கிறது? ஜீவித்து கொண்டு அநேகர்களுக்கு புகுந்து அநேகர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தன.
கொண்டு இருக்கின்றன. அவைகளை துரத்தத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். இப்பொழுது கவனியுங்கள். இந்த சிறிய அணு நொறுக்கப்படும் போது பின்மாற்றம் அடைகிறது. அது சிறிதாக ஆரம்பிக்கிறது. மற்ற சிறிய அணுக்கள் அங்கே தங்கள் உயிரை கொடுக்க விரைந்து ஓடுகின்றன. அதாவது அந்த கேன்சர், புற்றுநோய் அல்லது மற்ற நோய்கள் இருக்குமானால் அங்கு அது விரைந்து ஓடுகின்றன. அது என்ன விரைந்து ஓட? அதுதான் புண்பட்ட இடத்தில் வருகின்ற சீழாகும். செப்டிக்னு சொல்லுவாங்க. ஒரு காயப்பட்டாச்சுன்னா அந்த காயை சரியாக சுத்தம் செய்து அதுக்குரிய மருந்துகளை போட்டு சுத்தமாக வைக்கலன்னா அது என்ன செய்யும்? சீழ் பிடித்து செப்டிக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. செப்டிக் ஆச்சுன்னா காலை வெட்ட வேண்டியதான், கையை வெட்ட வேண்டியதான். அது எல்லாமே செய்கிறது யாருன்னா பிசாசுங்கிறார் தீர்க்கதரிசி. பிசாசு தான் அந்த கிருமிகளை அங்கே கொண்டு வந்தாங்கிறார். ஆமென். அதுதான் புண்பட்ட இடத்தில் வருகின்ற சீழாகும். அவை உங்களுடைய ஜீவனுக்காக போரிடும் மிகச்சிறிய போர் வீரர்களாகும். அங்கே திரட்டி கொள்ள முயற்சிக்கும் பிசாசு வல்லமைகளாகிய அதன் மீது மோத அவைகள் ஓடி செல்லும், தங்கள் உயிரை அளிக்கும். அதுதான் அதாவது உங்கள் இரத்தத்தில் புண்ணில் சிறிய போர் வீரர்களாகும். அவைகள் உங்களை காக்க தங்கள் உயிர்களை அளித்தவைகளாகும். அதுக்கு தான் ஒயிட் பிளட் செல்ஸ். நம்ம சரீரத்தில் ஏற்கனவே சொன்ன வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள். சிகப்பணுக்கள் என்ன ஈஸால் நாம் சுவாசிக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு நம்முடைய சரீரத்தின் எல்லா பாகத்துக்கும் கொண்டு சென்று அங்கே இருக்கிற கழிவுகளாகிய கார்பன் டை ஆக்சைடை மறுபடியும் கொண்டு சேர்த்து நம்முடைய நாவின் மூலமாக, வாய் மூலமாக வெளியேற்றுமா. இதை செய்கிறது யாருன்னா சிகப்பணுக்கள். சிகப்பனுடைய வேலை ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் நாம் எளிதாக சுவாசிப்பதற்கு, மூச்சு வாங்காதபடிக்கு, எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். இப்போ ஒரு அறை வீட்டில் இருக்கீங்க, அந்த அறை வீட்டில் ஜன்னலே இல்லைன்னு வைங்களேன், கதையும் பூட்டியாச்சு, ஜன்னலே இல்லாமல் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாதா? அதே நேரத்தில் ஒரு தனிநபராக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நன்றாக சுவாசிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு 100 பேர் சேர்ந்து அல்லது 500 பேர் சேர்ந்து கூடும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியல? சுவாசிக்க முடியல. அதுதானே கரூரில் நடந்தது. அவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம சுவாசிக்க முடியாமல் தான் மயங்கி பொத்து விழுந்து 41 பேர் செத்து போனார்கள். எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு காரியம், பாவம். அல்லேலூயா. அதுக்கு காரணம் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு என்ன கிடைக்கல? ஆக்சிஜன் கிடைக்கல. நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை சரீரம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு பயன்படுவது தான் என்னது? சிகப்பணுக்கள். பின்பு நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை மறுபடி கொண்டு வந்து அதை வெளியேற்றுகிறது. இதுதான் சிகப்பணுக்கள். சிகப்பணுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்து இன்னொன்று ஒயிட் பிளட் செல்ஸ். என்ன அணுக்கள் இது? வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்முடைய சரீரத்தில் ஏதாவது புண் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது அடிபட்டாலோ எது செய்தாலோ அந்த கிருமிகள் அங்கே தொற்றிக்கொள்ளும். இந்த கிருமிகளை கொல்வதற்காக வெள்ளை அணுக்கள் திரண்டு அங்கே போய் மோதுமா. என்ன செய்யும்? அங்கே போய் மோதி அந்த கிருமிகளை கொல்லும். ஆமென். அதனால தான் மருத்துவர்கள் என்ன செய்வாங்க? பரிசோதிக்கும் போது உங்களுக்கு வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்குன்னு கவுண்டிங் பண்ணி பார்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இருக்கணும்? யாருக்கா தெரியுமா? ஏங்க உங்களுக்குள்ளே இருக்க வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதா? தெரியாது. நீ எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவேன். எத்தனை பூரி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்கு 1,00,000த்துக்கு மேலே இருக்கணும். 1,00,000 2,00,000 அளவுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கவுண்டிங் குறைஞ்சாச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன நோய் வந்தாலும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே நமக்கு போரிடுவதுக்கு என்ன இல்லை? வெள்ளை அணுக்கள் இல்லை. அதனால தான் மருத்துவர் சொல்லலாம், வெள்ளை அணுக்கள் இன்னும் உற்பத்தி ஆகணும்னா அதற்குரிய உணவு முறைகளை நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆமென். கவனிங்க, வெள்ளை அணுக்கள் தான் யுத்த வீரர்கள், போர் வீரர்கள். தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவங்க யார்? சிறிய போர் வீரர்கள். அல்லேலூயா.
அந்த போர் வீரர்கள் அதன் போது எதிராளி மேலே வேறொரு வைரஸ், பிசாசு ஒரு வைரஸையோ ஒரு அணுவையோ எதையாவது நம்முடைய சரீரத்தில் கொண்டு வந்து காயப்படுத்தி புண்ணில் சீழ் வர வைத்தால் இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதனோட யுத்தம் பண்ணுமா. யுத்தம் பண்ணி அவளை மேற்கொண்டு அதை அழித்து விடும். ஆனால் போதுமான அளவுக்கு இங்கே போர் வீரர்கள் இல்லாமல் கவுண்டிங் வந்து ஒரு 50,000 தான் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? தோற்று போவோம். இதெல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய சம்பவம். ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இந்த போர் வீரர்கள் அது உங்களை காக்க தங்கள் உயிர்களை அளித்தவைகளாகும். யுத்தம் நடக்கும்போது என்ன செய்யும்? எதிராளியும் சாவான், சொல்லுங்க, மோதுகிறவனும் சாவான். ஏக ஒரு கதை தானே சொல்கிறான். எதிராளியும் மோதுறான். 2 நாட்டில் உள்ள இராணுவம் மோதுது, யார் மட்டும் சாவா? 2 பக்கமும் சாவாங்க, 2 பக்கமும் சேதம் உண்டாகும். அதுதானே. அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் மோதுவது, வெள்ளை அணுக்கள் நமக்காக நம்மை காப்பதற்காக அது உயிர் விடுகிறதாம். இது சயின்ஸ், விஞ்ஞானம். அந்த வெள்ளை அணுக்கள் மோதும் பொழுது சில செத்து மடிகின்றன, அதே நேரத்தில் அங்கேயும் என்ன செய்து செத்து மடிக்கின்றன. இப்படி யுத்தம் நடக்கு, நமக்குள்ளே யுத்தம் நடக்குது. ஆமேன். நாம் ரஷ்யா உக்ரைனோட யுத்தம் நடக்கிறது தெரியுமா? ஐயா, உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது தெரியுமா முதல்ல? ஆமேன். நமக்குள்ளே நடக்கிற யுத்தத்தை தெரியாது. இன்னொரு யுத்தம் இருக்குது, ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் தினமும் இந்த யுத்தம் நடக்குது தெரியுமா நமக்கு? ஆமேன். நம்முடைய மாம்சம் சொல்லும், இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டாம், ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதில்ல. மாம்சம் பழகின பொழுது ஆவி சொல்லும், அதெல்லாம் கண்டிப்பாக போகணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், தேவனை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும் அப்படின்னு உள்ளே இருக்கிற அந்த ஆவி சொல்லும். மாம்சம் சொல்லும், முடியாதாப்பா, மடக்கின காலை நீட்ட முடியல, நான் எப்படி சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு அது தன்னுடைய இயலாமையை சொல்லும். ஆவி சொல்லும், போய்த்தான் ஆகணும், இன்னைக்கு உபாச ஜெபமா. மாம்சம் சொல்லும், இன்றைக்கி வர முடியாது, நான் வேணா ஞாயிற்றுக்கிழமை வரேன், இன்றைக்கி வேலை நிறையா இருக்குது, இன்றைக்கி அந்த வேலைக்கு நான் போய்த்தான் ஆகணும், கண்டிப்பாக நான் அதில் போனால் தான் எனக்கு காரியம் நடக்கும், இல்லைன்னா முடியவே முடியாதுன்னு மாம்சம் சொல்லும். இது உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் சொல்லும். அந்த மாம்சம் சொல்லும், சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயேன், காலையிலேயே இருக்குது, சாயங்காலமாக ஜெபம் கொண்டு இருக்குது, நாளைக்கு ஃபுல் டே போயிரு, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் மாம்சம். ஆனால் ஆவி சொல்லும், இல்லை நீ போகணும் அப்படின்னு ஆவி சொல்லும். அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கு இடையில நமக்கு என்ன இருக்குது? போராட்டம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் நமக்கு இருக்குது. சில பேர் மாம்சம் சொல்லும், ஆனால் ஆவி அதுக்கு முட்டுக்கட்டை போடும். ஆவி சொல்லும், ஆனால் மாம்சம் அதுக்கு முட்டுக்கடை போடும். இது தினமும் நமக்குள்ளே நடக்கிற ஒரு யுத்தம். அதான் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு சகோதரர் கேட்டார், சகோதரன் பிரணாமே, எனக்குள்ள 2 நாய்கள் இருக்கின்றன அப்படின்னார். எனக்குள்ள 2 நாய்கள் இருக்கின்றன, ஒன்று வெள்ளை நாய், இன்னொன்று கருப்பு நாய். இந்த 2 நாயும் எனக்குள்ளே இருக்கின்றன. உங்களுக்குள்ளே இருக்கும். நாயை நீங்கள் தெருவில் பார்க்காதீங்க, உங்களுக்குள்ளே இருக்குது நாய். என்ன இருக்குது? வெள்ளை நாய் இருக்குது, கருப்பு நாயும் இருக்குது. இப்போ தீர்க்கதரிசி கேட்டாராம், எந்த நாய் ஜெயிக்கிறதுன்னு கேட்டாராம். கருப்பு நாய் ஜெயிக்குமா, வெள்ளை நாய் ஜெயிக்குமா? அப்போ அந்த சகோதரன் சொன்னாராம், நான் எந்த நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோனோ அதுதான் ஜெயிக்குங்கிறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுதான் ஜெயம். நீங்கள் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, சண்டே ஆராதனைக்கு போயாச்சு, என்ன பைபிள் ஸ்டடி போகணுமா? இந்த பைபிள் ஸ்டடியை வேற வச்சு தொலைச்சிட்டாருப்பா. இப்போ என்ன செய்தாரா? பைபிள் ஸ்டடியை வேற வச்சு தொலைச்சிட்டார். ஒன்றும் தொலைக்கலை, எல்லாம் என்கிட்ட பாதுகாப்பார். அப்படி சொல்லுவாங்க விசுவாசிகள். முன்னால் நல்லா இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பைபிள் ஸ்டடின்னு ஒன்றும் வச்சு தொலைச்சிட்டாரப்பா. உயிரை வாங்குகாரப்பா அந்த பாஸ்டர். அவங்க மனசுலலாம் நினைக்கிறதெல்லாம் தேவனுக்கு தெரியும். நீங்கள் ஏன் வரலங்கிறது அவருக்கு தெரியும். சரி, ஒரே அடியாக சனிக்கிழமை உபவாசம் ஜெபருக்கு அதுக்கு போயிடுவோம். அப்படின்னா பைபிள் ஸ்டடி கட்டு.
உங்களை கட் பண்ணது யாரு? பிசாசு. உங்கள் மாம்சம். உங்கள் மாம்சம் தான் பைபிள் ஸ்டடிக்கு போகாமல் கட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் மாம்சம் சொல்கிறத உங்கள் ஆவி மேற்கொள்ள முடியல. ஏன்னா வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த எதிராளி அணுக்களை வீழ்த்த முடியும். அதே போல் பரிசுத்தருடைய ஆவியின் அபிஷேகம் அதிகமாக இருந்தால் தான் நம்முடைய மாம்சக்கிரிகளை அழிக்க முடியும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் போதுமானவர்கள் இல்லைன்னா நம்முடைய மாம்சம் நம்ம மேற்கொண்டுவிடும். ஆனால் அனுதினமும் அவருடைய அபிஷேகத்தை நிரம்பி இருந்தோம்னா நாம் அதை மேற்கொள்ளலாம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு போராட்டம். கவனித்தீர்களா? ஆகையால் இந்த வெள்ளை அணுக்கள் நம்மை பாதுகாப்பவை. இப்பொழுது அங்கே ஒரு சிறிய அணு புறக்கணிக்கப்படுகையில் இந்த பிசாசு துவங்கி கொள்ளுகிறது. அவன் வர துவங்குகிறான். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியம் வெள்ளை அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகப்படுறதுக்கு என்ன செய்யணும், கவுண்டிங்கில் ஒரு 2 லட்சம் இருந்துன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஜுரம் வரும், பலகீனம் வரும், எல்லாமே வரும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதான் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு டாக்டர்கள் அறிவுரை வழங்குவார்கள். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவன் அணுக்களை பெருக்க துவங்குகிறான். உங்கள் குழந்தைகள் உங்கள் கற்பத்தில் வளர துவங்குவது போல, நீங்கள் உங்கள் தாய்க்குள் இருந்தது போல சரியாக அதே விதமாக அவன் ஒரு சரீரத்தை இங்கே அமைக்கிறான். அங்கே தான் கட்டி வருது. கற்பப்பை கட்டி வருகிறது, மார்பக கட்டி வருகிறது, சிகப்பு நோய் புற்று நோய்க்கான கட்டி வருகிறது. இதெல்லாம் நம்முடைய சரீரத்துக்குள்ள அவன் என்ன செய்வான், அந்த அணுக்களை கொண்டு வந்து அதை வளர வச்சுக்கிட்டே வருவானாம். ஆமென். இது அத்தனை என்னது, பிசாசு. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அவன் ஒரு சரீரத்தை அமைக்கிறான். அணுவின் மேல் அணு, அணுவின் மேல் அணு. அது எந்த விதத்திலும் எங்கேயும் அப்படி இருக்கும். அவைகளுக்கு மானிட வர்க்கத்தை போல எந்த உருவமும் கிடையாது. நம்மை போன்ற உருவம் அது கிடையாது. ஆனால் அது ஒரு ஆவி. பிசாசு என்பது என்ன, தேவனும் ஆவிதான். தேவன் ஆவி இருந்தால அந்த ஆவியினாலே தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான். அதே போல் பிசாசு என்ன செய்ய முடியும், நம்ம சரீரத்தில் கட்டியை கொண்டு வர முடியும். எல்லா விதமான வியாதிகளையும் அவனால் கொண்டு வர முடியும். ஆகையால் அது அதனுடைய சுபாவத்திற்கு பிறகு அது ஒரு ஆவியிலிருந்து வருகிறது. எந்த விதமாகவும் அது அணுவின் மேல் அணுவாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாம். இந்த புற்று நோயின்னு சொல்கிறாங்களா, எப்படி இந்த கரையான் புற்று இருக்கிறதோ, பாம்பு புற்று இருக்கிறதோ, அது பாருங்கள் ஒன்றுமே இராது. அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும். நீங்கள் சுத்தப்படுத்தி வைங்க, நல்ல ஒரு தரையை சுற்றுப்படுத்தி வைங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த கரையா எங்கேருந்து வருகிறது, அந்த புற்று எங்கேருந்து வருகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம். நீங்கள் அந்த சர்ச்சில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெண்கள் சைடில் நீங்கள் சர்ச்செல்லாம் நல்ல பாயெல்லாம் எடுத்து போட்டு போட்டு போங்க. 1 நாள் 2 நாள் கழிச்செல்லாம் கீழே இருந்து அங்கே கருப்பு என்னமோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல வருது. நம்மளால் கண்டுபிடிக்கலாம். அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கல. நம்ம பூமிக்குள்ளே இருந்தால் வர முடியும். ஆனால் அதை வெளியே கொண்டு வருவது எந்த சக்தி, நான் அதையே கவனிக்கிறேன். இதுதான் அந்த புற்று எப்படி வளர்கிறது, அதே போல தான் இந்த புற்று நோயும் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் பித்தப்பையில் கல் ஏற்படுது பாருங்கள், அதுவும் அதனுடைய டைமென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், கூடிக்கிட்டே வரும். அந்த பித்த பையில் இருக்க கற்களை கரைக்க வேண்டுமானால் அதற்கு உரிய இயற்கை மருந்துகள் இருக்கிறது. அதை நீங்கள் உணவு உட்கொண்டீங்கன்னாலே தன்னால் கரைஞ்சிப்போம். பொதுவாக அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாழைத்தண்டு ஜூஸு சாப்பிடணும். இதெல்லாம் எல்லாருமே சாப்பிடலாம், வாழைத்தண்டு ஜூஸு. ஆமேன். அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பித்தப்பை கற்கள் என்ன செய்யும், தன்னால் கரைஞ்சி ஓடிடும். சரி கவனிங்க, நான் டாக்டர் கிடையாதுங்க, நான் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். சரி கவனிங்க. ஆகவே இப்பொழுது முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பலவீனம் அடைந்து வியாதிப்பட்டவரை உணவீர்கள். அது உள்ளுக்குள்ளே தான் இருந்து கிரியை செய்யும். இப்போ நமக்கு என்ன உண்டாகிறது, வெள்ளை அணுக்கள் போதுமான அளவுக்கு யுத்தம் பண்ண முடியல. நமக்கு என்ன வருகிறது, பலகீனம் வருகிறது, சோர்வு வருகிறது, வியாதி வருகிறது. இது எல்லாம் செய்கிறது பிசாசு தான். எல்லாமே இதுதான், பிசாசு தான். நம்முடைய சரீரத்தில் சோர்வு வருதா, பலகீனம் வருதா, அடிக்கடி பலகீனம் வருதா, அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது ஆராதனை கூட போக முடியாத அளவுக்கு பலகீனம் வருதா, அத்தனை பிசாசு. ஆமென்.
பிசாசு அப்படித்தான் செய்வான். தீர்க்கதரிசியே சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் ஆராதனைக்கு வராதபடிக்கு பிசாசு என்ன செய்தான், தடை செய்ய பார்த்தான்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி கூட ஆராதனைக்கு வராதபடிக்கு பிசாசு தடை செய்ய பார்த்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்று ஆராதனையில் உங்கள் மத்தியிலே தேவன் கொண்டு வந்தாருன்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய தெய்வ மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கும் பிசாசு கிரீஸ் பொதுவாக ஆராதனைக்கு வரவிடாமல் நம்ம செய்கிறது பிசாசு மட்டும்தான். பிசாசு மட்டும்தான் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவான், இல்லைன்னா சொந்தக்காரங்க அன்னைக்கு பார்த்து வருவான், இல்லைன்னா ஏதாவது சரீர பலகீனத்தை பிசாசு உண்டாக்குவான், ஏதாவது ஒரு காரியம். ஏன்னா தேவ சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா ஆசீர்வாதம் கிடைச்சிருமே, அதை கிடைக்க விடாமல் செய்தது என்னதான். தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஒரு காரியத்துக்காக, தேவன் அங்கேருந்து பரலோகத்திலிருந்து பதில் அனுப்பிடுவாராம். ஆனால் இடையில வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்ன செய்யுமா, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதபடிக்கு தடை செய்து ஓடுங்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாச்சு, தேவன் பதில் அனுப்பிட்டார். ஆமென். ஆனால் நம்ம கையில் வந்து அது கிடைக்கல. சரிதானே? புரியுதாங்க? நம்ம கையில் வந்து அது கிடைக்கல. ஏன்னா இந்த பொல்லாத சேனைகள், வானமண்டல பொல்லாத ஆவின் சேனைகளை செய்யுமா, நமக்கு அந்த ஆசீர்வாதம் வராதபடிக்கு அங்கே தடுத்து நிறுத்தி விடும்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி. அப்போ நம்ம என்ன செய்யறது? இன்னும் ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே. உங்கள் ஜெபம் அந்த பிசாசை துரத்தி அது கீழே கொண்டு வரும். அதுதான் இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காததுக்கு காரணமே அதுதான். சரியான ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். பிரியமான தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் நீங்கள் பலவீனமடைந்து வியாதிப்பட்டவரை உணர்வீர்கள். நீங்கள் மருத்துவரிடம் செல்வீர்கள், அவர் உங்களை பரிசோதிப்பார். ஒரு காலம் அவரால் அதை கண்டுபிடிக்க இயலாது. பாருங்க, சில நோய்களை மருத்துவர்கள் என்ன செய்ய முடியாதான், கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு காரியத்துக்கு சிகிச்சை கொடுப்பாங்க, இன்னொரு காரியத்துக்கு அது வந்துடும். மாறி மாறி நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொன்றுக்கு சிகிச்சை கொடுக்க அது வேறு பக்கமாக வந்துடும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில் மருத்துவர்கள் கண்டே பிடிக்க முடியாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது. நான் அப்படிப்பட்ட அநேகருக்காக ஜெபித்திருக்கிறேன். ஐயா, பிளட் டெஸ்ட் நார்மல், எக்ஸ்ரே எடுத்தால் நார்மல், ஸ்கேன் எடுத்தால் நார்மல். நான் சொன்னேன், இது பிசாசுங்க, மருத்துவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் மாத்திரமே அது பிசாசு என்பதை அறிவார். தேவ ஆவியினுடைய வல்லமை பெற்றவர்கள் மாத்திரமே அந்த பிசாசை துரத்த முடியும். மற்றவர்கள் யாரும் அதை செய்ய முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட மருத்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரீர பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் செய்வார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான பரம வைத்தியர். நீங்கள் மருத்துவருடைய செல்வீர்கள், அவர் உங்களை பரிசோதிப்பார். ஒரு காலம் அவரால் அதை கண்டுபிடிக்க இயலாது. அவர் கண்டுபிடித்தால் ஒரு காலம் அதை அவர் அறுத்தெடுத்து விடுவார். ஆமென். ஒருவேளை ஒரு கட்டி இருக்கிறது, புற்றுநோய் கட்டி இருக்கிறது, கர்ப்பப்பை கட்டி இருக்கிறதுனா மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, இதை அறுத்து எடுத்துட்டா சரியாக வரும்னு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. என்ற தாயாருக்கு 1.5 கிலோ கட்டி எடுத்தாங்க. 1 கிலோ 2 கிலோ இல்லை, 1 கிலோ இல்லை, 1.5 கிலோ இருந்தது கட்டி அடிப்பாகத்தில், வயிற்றில். ஆமென். புற்றுநோயின்னு உறுதியாக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மையாகவே. நான் மும்பையில் இருக்கும் பொழுது கர்த்தர், நீ போ மகனே, உன் தாயாருக்கு நான் சொகோடு பண்ணு, கர்த்தர் என்ன பேசி என்ன அனுப்பினார். நான் என் மனைவி அந்த 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடியாமல் அவர்கள் வீட்டில் இருந்து நாங்கள் செபித்தோம். கர்த்தர் அந்த புற்றுநோய்க்கான அறிகுறியே இல்லாமல் 17 ஆண்டுகள் உயிர் வாழச் செய்தார். வயது மூப்பின் காரணமாக அவர் மரணம் அடைந்து விட்டார்கள். அல்லேலூயா. அந்த புற்றுநோயை வேரோடு எரிக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருந்தாலும் அது முடியாது. அல்லேலூயா. பார்க்க நாம் என்ன செய்கிறோம், பலகீனமாக இருக்கோம், அது இருக்கும், இது இருக்கிறோம். ஆனால் மருத்துவர்கிட்ட ஓடுறோம். ஒரு நாளாவது பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறோமான்னா கிடையாது. நம்ம சபையில் அநேகர் இருக்கிறீங்க, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணுமா, அதில் ஒரு வைராக்கியம், அதில் ஒரு பிடிவாதம், ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் உங்கள் ஜெபம், உன் விசுவாசம் உன்னை, அந்த விசுவாசம் இருந்து அது சுகமாயிட்டுனா ஓகே. இல்லைன்னா அதுக்குன்னு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவனுக்கு
எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி. அப்போ ஊழியக்காரன்ட்டு வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு சில பேர் அதுலேயும் ஒரு வைராக்கியம். வைராக்கியம்னா நோயை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கவனிங்க. அதனால தான் இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வியாதிசருக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு வித்தியாசமான முறையில் ஒரு ஜெப வரிசை அமைத்து ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கவனி, மருத்துவர்கள் அந்த கட்டியை வெட்டி அதை எடுத்து விடுவாரானால் சரி, அவர் அதை எடுத்து விட்டார். ஆனால் அவரால் அதை முழுவதுமாக வெட்டி எடுக்க முடியவில்லை எனில் பிறகு அது தொண்டையில் அல்லது அது சரியாக வெட்டி எடுக்கப்பட முடியாத எங்கோ ஒரு இடத்தில் அது இருக்குமானால், அதனுடைய ஒரு சிறு துளி கூட இருக்குமானால் அது அப்படியே ஜீவித்து கொண்டிருக்கும். ஆமென். கவனிங்க, அந்த கட்டியை வெட்டி எடுத்துட்டா ஒரு சிறு பயஸ் மட்டும் அதில் கொஞ்சம் இருக்குன்னு வைங்க, மறுபடியும் வளரும். அது மறுபடியும் நிச்சயம். அப்போ மருத்துவர்கள் அதை வெட்டி எடுத்து விடுவார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய அக்கினியின் வல்லமையால் அந்த புற்றுநோயின் வேரை சுட்டரித்து விடுவார். உங்களுக்கு வரவே வராது. அது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி அபிஷேகம் அங்கே அதை சுட்டரித்து விடுகிறார். அல்லேலூயா. எல்லாம் உங்களையும் என்னையும் கொண்டு தான் தேவன் அதை செய்கிறார். நாம் அது தெரியாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோமா, மாதத்துக்கு ஒரு 2 வாரம் வந்தோமா, அப்புறம் 4 வாரமாக ஆளை காணாது. நிறைய பேர் நம்ம சபையில் அப்படி தான் இருக்காங்க. 1 வாரம் வருவாங்க, அப்புறம் 3 வாரம் ஆளை காணாது, அப்புறம் மெதுவாக வருவாங்க. என்ன அதுன்னா, பாஸ்டர் நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு காட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா பாஸ்டர் தேடிடக்கூடாதுல்ல. அப்படி இல்லை. சபை கூடுகிறதே சிலர் விட்டு விடுகிறது போல் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் விட்டு விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் ஒரு சிறு துளி இருக்குமானால் அது அப்படியே ஜீவித்து கொண்டே இருக்கும். ஏனெனில் அதற்கு இதுபோல உங்களுடைய கையை வெட்டி எடுத்து அதை முடித்து விடலாம், அல்லது எதையாகிலும் செய்யலாம், அல்லது நீங்கள் வெட்டி எடுத்து விடலாம். நான் கூற முனைவது என்னவென்றால், நீங்கள் மைய சரீரத்தை வெட்டிவிட்டு உங்கள் கையை அப்படியே விட்டுவிட்டால் என்ன, அது பிழைக்காது. ஆமென். அது நீங்கள் கொண்டிருக்கின்ற உருவை போன்று அதற்கு கிடையாது. அது ஒரு அசைந்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமையாகும். அது என்னவா இருக்கிறது? அசைந்து கொண்டிருக்கிற பிசாசினுடைய ஒரு வல்லமை. ஆகவே கவனிங்கள், நீங்கள் அவைகளை அழைக்கிறீர்கள். மருத்துவர் அதை புற்றுநோய் என்று அழைக்கிறார், தேவன் அதை பிசாசு என்று அழைக்கிறார். ஆமென். மருத்துவர்கள் அது என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர்கள் ஒவ்வொரு பெயரை வச்சிருக்கிறாங்க இல்லையா? காச நோய், புற்றுநோய், நெஞ்சக நோய், அப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நோய் பேர் வச்சு மருத்துவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாரு, இது பிசாசு என்று நான் அழைக்கிறேன். ஆமென். அது என்னதுங்க? பிசாசு. ஆகையால் தேவன் அதை பிசாசு என்று அழைக்கிறார். இன்னைக்கு கவனிங்கள், அவர்கள் அதை கேன்சர், புற்றுநோய் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? அது மருத்துவ ரீதியாக பயன்படுகிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. மருத்துவ வார்த்தையில் பயன்படுகிற மருத்துவ ரீதியாக பயன்படுகிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதற்கு ஒரு நண்டு என்று அர்த்தமாகும். அதுக்கு என்ன பேருங்க? நண்டு. அது ராசிகளில் என்ன ராசி? கடக ராசி. அதுக்கு பேர் கடக ராசின்னு சொல்லுவாங்க. ஆமென். கடைசி ராசி சிம்ம ராசி. அல்லேலூயா. முதல் ராசி கன்னி ராசி. இயேசு கண்ணின் மூலமாக வந்தார். ஆமென். நாம் எல்லாருமே ஒரு ராசியின் கீழே தான் பிறந்திருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமென். நான் ராசியெல்லாம் பார்த்தது உண்டு. எனக்கு ஒருத்தர் பார்த்து சொன்னார், உங்களுக்கு துலாம் ராசி அப்படின்னு சொன்னார். ஆமென். இயேசுவுக்கு என்ன ராசி?
சொல்லுங்க வாயை திறந்து. கன்னி ராசிங்க. அவர் கண்ணின் மூலமாக தானே வந்தார். அவருக்கு கன்னி ராசி மட்டும் இல்லை, சிம்ம ராசியும் உண்டு. நானே ஆதி அந்தம், நானே அல்பா ஒமேகா, நானே முந்தினவர் பிந்தினவர், நானே கன்னி ராசி, நானே சிம்ம ராசி. எனக்கு துலாம் ராசின்னு சொல்லுவாங்க. துலாம்னா என்னது அடையாளம் தெரியுமா? தராசு. துலாம் என்றால் தராசு. இப்படி தூக்கி பிடிப்பீங்கன்னா இங்கே ஒரு தட்டு தூக்கம், இங்கே தரணும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? துலாம் ராசி உடையவர்கள் நீதியாக நிற்பார்கள் என்று அர்த்தம். தெரியுமா? எங்கேயும் சாய மாட்டாங்க. விசுவாசி இந்த விசுவாசி பக்கமும் சாய மாட்டாங்க, அந்த விசுவாசி பக்கமும் சாய மாட்டாங்க. இதுதான் வார்த்தை. அதுதான் துலாம் ராசின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ராசி உண்டு. நீங்கள் தேடி போவாதங்க. வேறு ஏதாவது பேய் ராசி வந்துடப்படுது, வேண்டாம். நாங்கள் ஒரு காலத்தில் பார்ப்போம். பேப்பர் தந்தி பேப்பர் எடுத்தோன்னா துலாம் ராசியில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்குன்னு நான் வாசித்து பார்ப்பேன். துலாம் ராசியின்படி என்ன நடக்கு. நீங்கள் கிறிஸ்துவம் தானே, அதெல்லாம் சும்மா ஏட்டு சொரைக்கான். அல்லேலூயா. துலாம் ராசியில் என்ன நடக்குன்னு பேப்பரில் ராசிகள் இடத்த வந்து பாசிப்போம். துலாம் ராசிக்கு என்னென்ன காரியம் நடக்குன்னு சொல்லுவான். அது உண்மையாக பொய்யோ இருந்தாலும் அதை வாசித்தாச்சுன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படிலாம் வாசிச்சிருக்கேன். ஆனால் துலாம் என்பது என்னது? தராசு. தராசு தட்டு கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கு பாருங்க. வார்த்தையை கொண்டு என்ன செய்ய, வெட்டு 1 தொண்டு 2. அது இந்த பக்கமும் சாய மாட்டேன், இந்த பக்கமும் சாய மாட்டேன். தீர்க்கதரிசி கூட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சபையில் ஒரு விசுவாசி குடும்பத்துக்கும் இன்னொரு விசுவாசி குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னா, ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையில் நிலைநின்று எந்த குடும்பத்தின் பக்கமும் சாரக்கூடாது அப்படிங்கிறார். எந்த குடும்பத்தின் பக்கமும் சார்ந்து கொள்ளாமல் நடுநிலையில் வார்த்தையின்படி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒரு நீதிபதி. நீங்கள் நீதிபதி, அதாவது நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? தராசு பிடித்திருக்கிற ஒரு சிறு சிலை இருக்கும். சில நேரம் அந்த இதில் கண்ணில் கருப்பு கட்டியிருப்பாங்க. தராசு இங்கே இருக்கும் நீதிமன்றத்தில். அதுதான் அடையாளம். அல்லேலூயா. பாருங்க. அப்போ எனக்கு அது துலாம் ராசின்ட்டு ஒரு காலத்தில் நான் கண்டுபிடிச்சேன். நான் சொல்லலை, எவனோ ஒருத்தன் சொன்னான்னு நான் தேடி பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே அது அப்படித்தான் நடக்குதுங்க. ஆமென். அப்போ இந்த ராசிப்படி தான் நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கன்னி ராசி, சிம்ம ராசி. அதுக்கு முந்தினது தான் கடகராசி. நான் மட்டும் இல்லை, தீர்க்கதரிசியே சொல்கிறார் அது கடகராசின்னு சொல்கிறார். அந்த கடகராசிங்கிறத நண்டு. இதுதான் புற்றுநோய். புற்றுநோய் எங்கே வேண்டுமானாலும் பரவும். உங்களுக்கு தெரியுமா? புற்றுநோய் மார்பகத்தில் பரவும், கர்ப்பப்பையில் பரவும், அது எந்த இடத்துலையும் பரவும். எல்லா இடங்களிலும் புற்றுநோய் பரவும். அதே போல் இந்த நண்டு முன்னாலேயும் போகும், பின்னாலேயும் போகும், சைட்லேயும் போகும், இந்த சைடு போகும். அதுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகும். தெரியுமா? நீங்கள் நண்டை பார்த்துருக்கீங்களா? எல்லா பக்கமும் அது போகும். அதுதான் நண்டுன்னா கடகம். அதுதான் புற்றுநோய். எல்லா இடங்களிலும் பரவும். ஆனால் அது என்னவா இருக்கிறது? ஒரு பிசாசாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் நண்டை எங்கே பார்க்கலாம்? கடற்கரையில் அதை காணலாம். அது அந்த விதமாகத்தான் அது கிரியை நடப்பிக்கிறது. அது 8 கால்களையுடைய ஆக்டோபஸ், நீர் விலங்கு அல்லது அதை போன்று அகன்று பறவையில் இரத்தத்தை உறிஞ்சும். ஆக்டோபஸும் என்ன செய்யும்? இரத்தத்தை உறிஞ்சும். நண்டு என்ன செய்யும்? பிடிச்சா சொல்லுங்கங்க. நண்டை பார்த்ததே இல்லையா? முதல்ல ஓரி கடலில் எங்கேயாவது போய் கன்னியாகுமரி கடலில் நண்டை பார்த்துட்டு வாங்க. நண்டு உங்களை அந்த கொக்கை வச்சு பிடிச்சின்னா விடாது. அப்படியே பிடிச்சி நறுக்கிரும். கையே நறுக்குமா, விரலையே நறுக்கிருமா. அதுதான் புற்றுநோய் உங்களை பிடிச்சா விடவே விடாது. சரிதானாங்க? அல்லேலூயா. நண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது பிடிச்சாச்சுன்னா அப்படியே கவ்வி பிடிச்சிக்கிடும். ஆமென். பாருங்கள், அது ஆக்டோபஸ் போன்ற ஒரு விலங்கு. ஆக்டோபஸுங்கிற அதுவும் அப்படித்தான். அகன்று பறவையில் இரத்தத்தை உறிஞ்சும். இரத்தத்தை என்ன செய்கிறது? உறிஞ்சக்கூடியது. ஏன்? ஒரு சதை வளர்ச்சி, கண்புரை மற்றும் மற்றைய வியாதிகள், அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு கிருமியில் இருந்து தான் வருகிறது. தீர்க்கதரிசியே சொல்றார், எனக்கு அதிகமான ஜலதோஷம் பிடித்திருக்கிறது. பாருங்கள், அந்த ஜலதோஷம் என்பது அந்த நாம் துப்பக்கூடிய அந்த சளியில் கிருமிகள் இருக்குங்கிறார்.
அந்த கிருமிகள் அது உள்ளே மறைந்து கொண்டு இருக்கும்ங்கிறார். அதனால தான் ஒரு முறை பிசாசு எனக்கு அதிக ஜலதோஷத்தை தந்தான். நான் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் பிசாசுக்கு அதை திருப்பி கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறார். ஜலதோஷமே பிசாசு இருந்தா அப்போ மற்ற வியாதியெல்லாம் என்னது? வியாதி, பலவீனம், முடியல, அப்படி ஆகலை இப்படி ஆகலன்னு நம்ம சொல்கிறோன்னு பாருங்களேன், அது அத்தனை பிசாசு தான். ஒருவேளை ரொம்ப வயதாயிற்று அப்படின்னா அது சரீரம் பலகீனம், அது வேற காரியம் அல்ல இல்லையா? ஆனாலும் 80-70 வயசு பலத்தின் மிகுதியால் 80. நம்ம அந்தோணி அப்பா 99 100 வயசு, 99 வயசு ஆயிடுச்சு. ஆமேன். நம்ம நினச்சி பாருங்கள், 99 வயசு வரை நீங்கள் யாராவது இருப்பீங்களான்னு கேளுங்க. அவ்வளோ 99 இல்லை, 900 ஆண்டுகளாக நான் இருப்பேன். ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறேன் என்றென்றும் அறியாமல் இருப்பான். நம்ம அங்கே வருவோம். இந்த சரீரம் போட்டு வேறொரு சரீரம் வரும். ஆனால் நம்முடைய ஆத்மா சாகவே சாகாது. இன்னும் உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா சரீரம் இருக்கட்டுன்னு போட்டு விடுங்க. அல்லேலூயா. ஆகவே அது சரீரம் ஆவதற்கு முன்னர் அது ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும். அது உருவாகும் முன்பாக அல்லது எழும்பி அநேக அணுக்களை உண்டாக்கும் முன்பாக அது ஒரு ஜீவனாக இருந்தாக வேண்டும். அது சரியா? தேவன் ஆவியாக ஒரு ஜீவனாக இருக்கிறது போல பிசாசு ஆவியாக ஒரு ஜீவனாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருந்தாலும் மனிதனையும் உலகத்தையும் எல்லா உயிரினங்களையும் சிருஷ்டித்தார். அதே போல பிசாசு அணுக்களை என்ன செய்ய முடியும்? அந்த கொண்டு வர முடியும், அந்த கிருமிகளை கொண்டு வர முடியும். பாருங்கள், இப்பொழுது அந்த கேன்சர் புற்றுநோய் எங்கிருந்து வந்தது? யார் அது எங்கிருந்து வந்தது? ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது ஒரு கால் உங்கள் மேல் அது இருக்கலாம். அது எங்கிருந்து வந்தது? அது வேறொரு ஜீவன். ஆமேன். அது உங்கள் ஜீவனிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒன்று உங்களுக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிறது. அது வேதனைப்படுத்துகின்ற ஒன்று. பிசாசு என்ற வார்த்தைக்கு டார்மண்டர் என்று அர்த்தமா, வேதனைக்குட்படுத்துகிறவன். அது நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களுடைய ஜீவனை உறிஞ்சிவிடும். அதன் காரணமாகத்தான் இயேசு அதை பிசாசு என்று அழைத்தார். அல்லேலூயா. அவர்கள் இன்றைக்கு காக்காய் வலிப்பு, இழுப்பு நோய் என்று அழைக்கின்றனர். அவர்கள் காக்காய் வலிப்பு என்கின்றனர். ஏன்? வேதாகமத்தில் காக்காய் வலிப்பு நோயை இயேசு அதை ஒரு பிசாசு என்று சொன்னார். பாருங்க, மருத்துவம் என்னென்ன பேர் வச்சிருக்கோ அத்தனையும் பிசாசுன்னு தான் இயேசு சொன்னார். அது காக்காய் வலிப்புன்னு மருத்துவம் வைத்த பெயர். அது சிறுநீரக கோளாறினால் உண்டாகக்கூடியதுன்னு மருத்துவம் கண்டுபிடிக்காங்க. ஆனால் பாருங்க, அது ஒரு பிசாசு. கீழே நிலத்தில் விழுந்து கொண்டு வாயில் நுரை பொங்கி தள்ளி கொண்டு மற்ற எல்லாமும் இருந்த அந்த பையனோடு அந்த மனிதன் வந்தபோது இவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அது இவனை அடிக்கடி அக்கினிக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் தள்ளுகிறது என்று கூறினான். இப்பொழுது அவர்கள் அவனுடைய பெயரை மெருகேற்றி காக்காய் வலிப்பு இழுப்பு நோய் என்று மருத்துவம் அழைத்தனர். ஆமென். ஆனால் அவன் ஒரு பிசாசாகும். கவனிங்க. அல்லேலூயா. இந்த நோய் மட்டும் இல்லை, எந்த நோய் நமக்கு வந்தாலும் அது பிசாசு தான். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்பொழுது இழுப்பு நோய் வழக்கமாக சிறுநீரக கோளாறினால் உண்டாகிறது. சிறுநீரகமானது சரியாக செயல்படாமல் என்ன செய்கிறது? நம்முடைய மூளை நரம்புகளை பாதிக்கும். அதனால் மூளை கோளாறு உண்டாகும். அதனால் அந்த மூளை கோளாறு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி உண்டாகி என்ன செய்யணும்? கீழே தள்ளி சோர்வற்ற நிலையில் விழுந்து நுரை தள்ளி அவர்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள். பல்லை கடிப்பார்கள். என் குடும்பத்தில் 2 பேருக்கு அது இருந்தது. ஒன்று என்னுடைய தகப்பனாருடைய அப்பா, தாத்தாவுக்கு. திடீர்னு நல்ல கட்டில் படுத்திருப்பாங்க. ராத்திரி எத்தனை மணி ஆகுதுல்ல, திடீரென்று ஒரு விதமான ஓலம் விடுவாங்க, சத்தம் விடுவாங்க. ஓன்னு பயங்கர சத்தமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம், பயந்துருவோம். அப்படியே சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும்போது காலெல்லாம் அப்படி வெட்டி வெட்டி எழுக்கும். நான் பார்த்துருக்குறோம். அது காலெல்லாம் வெட்டி விடும். பல்லெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே கடிப்பாங்க. ஆமேன். அந்த பல்லெல்லாம் அப்படியே கடிப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூழல் இது. அதே போன்று தான் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பால் வாங்கிட்டு தெருவழியை வந்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த காக்கா வலிப்பு அவனுக்கு வந்தது. இப்படியே திடீரென்று இப்படியே வெட்டி 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 பாலோட பொத்துன்னு கீழே விழுந்து தெருவில் விழுந்துட்டான்.
ஆட்கள் பார்த்து சொன்ன பிறகு நாங்கள் போய் தூக்கிட்டு வந்தோம். பாருங்கள், அல்லேலூயா. ஆனால் அவன் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய எங்கள் சோபா பிறந்த ஒரு வருஷமாக என்னமோ ஆச்சுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவன் மரித்து விட்டான். கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த காக்கா வலிப்பு சிறுநீரக கோளாறினால் வருகிறது என்று மருத்துவம் சொல்லுகிறது. ஆனால் நாமோ அது பிசாசு என்று நாம் அறிந்து கொள்ளும். இனிமேல் கவனிங்க, உங்களுக்கு கை வலிதா, மூட்டு வலிக்குவா, அது செய்தா, இது செய்தா, தலைவலியா, அங்கே கையை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தலைவலியை கொண்டு வந்த பொல்லாத பிசாசை கடிந்து கொள்கிறேன். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்தால் அது உடனடியாக சுகமாயிடும். அது எந்த வலிக்கும் பொருந்தும், எந்த பலகீனத்துக்கும் பொருந்தும், எந்த வியாதிக்கும் பொருந்தும். அத்தனையும் பிசாசின் இடத்திலிருந்தான் வருகிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் வந்த பொழுது மரணம், வியாதி, பலவீனம் எல்லாமே வந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம், நம்முடைய வியாதி, நம்முடைய பலகீனம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் சரீரத்தில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. சரி, நாம் முடிக்கலாம் பிரியமானவர்களே. ஆகையால் காக்கா வலிப்பு சிறுநீரக கோளாறினால் உண்டாகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கவனிங்க. இப்பொழுது இதில் கவனிங்கள். பிறகு அந்த அணு அங்கே அமர்ந்து கொள்கிறது. அது ஒரு தீய ஆவி. கவனிங்க, அது ஒரு தீய ஆவி. அவன் ஒரு ஜீவனை அமைக்கிறான். அவன் வளருகிறான், பெரிதாக பெரிதாக ஆகிறான். அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறது. அது உன்னுடைய ஜீவனை எடுப்பதாகும். பார்த்தீங்களா, உள்ளே இருந்துக்கிட்டு வேலை செய்து செய்து கடைசியில் என்ன ஆயிடுறான்? நம்முடைய ஜீவனையை நம்ம மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடுவோம். அல்லேலூயா. அதான் எல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, ஆரம்ப ஸ்டேஜ். பாருங்க, ஹார்ட் அட்டாக்லையும் கூட இருதய ஹார்ட் அட்டாக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 அட்டாக் இருக்குது. முதல் அட்டாக்கில் தப்பிடலாம், 2 அட்டாக்லையும் தப்பிடலாம், 3வது அட்டாக்கில் கால் முடிஞ்சுப்போம். 3 அட்டாக் வச்சுருக்கேன். அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இந்த கட்டிகள் வருது பார்த்தீங்களா, நமக்கு மார்பு கட்டியோ இல்லை எண்ணெய் கட்டியோ இல்லை வயிற்றுக்கு கட்டியோ நுரையீரல் கட்டியோ எந்த கட்டி வந்தாலும் 3 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க டாக்டர். அந்த 3 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேயே மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குரிய சிகிச்சையை அவர்கள் அளிப்பார்கள். ஆனால் 3வது ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா மருத்துவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது நோய் முற்றுவிட்டது, இனிமேல் நீங்கள் உயிர் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்களை சொல்லிவிடுவார்கள். அதுதான் காரியம். அல்லேலூயா. அதனால் ஆரம்பத்திலேயே நாம் ஜெபித்து அதுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லது ஆரம்பத்திலேயே மருத்துவரிடத்தில் சென்று என்ன செய்ய, நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா மருத்துவர்கள் தேவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமென். எந்த மருத்துவர்களையும் தீர்க்கதரிசி குறை சொல்லலை. அது தேவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சொல்கிறார். பாருங்கள், அது உன்னுடைய ஜீவனை எடுப்பதாகும். உங்களுடைய நாட்கள் 70 வருடங்களுக்கு குறைக்கும்படியாய் அதற்கென தான் பிசாசு அவனை அனுப்பி வைத்தான். பார்த்தீங்களா, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்வான்? சுருக்கிக்கிட்டே வருவான். 80 வயசு வரை வாழ்கிறவங்க அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் 50 வயசில் ஆள் முடிஞ்சு. ஆமென். கவனிங்க, நான் முடிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, அதற்கான தான் பேச. இப்பொழுது நான் ஒவ்வொரு மருத்துவருக்கும், அவர்கள் ஒவ்வொரு மருத்துவ விஞ்ஞானத்திற்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்த, இந்த நோய் கிருமிகளுக்காக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்தவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார் திருக்கதர்சி. எந்த மருத்துவர்களையும் அவர் குறை சொல்ல மாட்டார். ஆமென். ஏன்னா பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். பிணியாளிகளுக்கு யார் தேவை? ஆகையாக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாதுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிபிஎம்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெய்த் ஹோம்னு சொல்லுவாங்க, விசுவாச வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவருடைய ஜெபம் அப்படி இருந்தது. ஜெபம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அதுதான் அந்த எழுப்புதல், பெந்தெகோஸ்தே எழுப்புதல் உண்டான அந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு அவசியமே இல்லாதபடிக்கு தேவன் அங்கே சுகமளித்து வந்தார். ஆனால் இன்றைக்கு சில பேர் நினைச்சாங்க, எங்கள் சபையில் ஒரு காலத்தில் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க, நானும் எடுக்க மாட்டேன்னு சொல்லாங்க. வைராக்கியம் பாராட்டி அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, தவறானது. இயேசுவே சொன்னார், பிணிகளுக்கு யார் தேவை? வைத்தியன் தேவைன்னு சொன்னார்.
அல்லேலூயா. அதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. பார்த்தீங்களா, என்னுடைய மனைவியினுடைய தங்கை, என் மனைவியுடைய தங்கை குடும்பத்தார் அவர்கள் எல்லாருமே மருந்தே சாப்பிட மாட்டாங்க. என்ன தான் ஆனாலும் சரி, என்னுடைய சகலபாடி என்னுடைய தங்கை என்னுடைய தகப்பனார் மருந்தே சாப்பிட மாட்டாங்க. கால் புண்ணெல்லாம் வந்தது, மருத்துவமனைக்கு போகிறதும் கிடையாது, எந்த சிகிச்சைகளை எண்ணெய் மட்டும்தான் ஜெபம் பண்ணி தொட்டு தொட்டு போடுவார். ஆனால் பூரண ஐஸ்வர்யை வாழ்ந்தார். அது அவருக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் பிள்ளைகள் அதை பின்பற்றலாம்னா விசுவாசம் இருந்தால் பின்பற்றணும், இல்லைன்னா பின்பற்றக்கூடாது. அவருக்கு விசுவாசம் இருந்தது. எந்த மருந்து மாத்திரை டாக்டர்கிட்ட போனதே கிடையாது. ஆனால் காலில் பார்க்குற புண்ணு இருக்கும், காலில் 2 கால்லையும் புண்ணு இருக்கும். தேங்கெண்ணெய் மட்டும் ஜெபம் பண்ணி போடுவாங்க. ஆனால் கடைசியில் ரொம்ப பூரண வயசு வரைக்கும் இருந்து தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்கள் பெந்தகோஸ்தே விசுவாசி. அல்லேலூயா. ஆனால் அதை இவர்களும் சிலவங்க இந்த பாவனை செய்து பின்பற்றுறாங்க பாருங்க, அதுதான் தவறு. நாங்கள் மருந்து எடுக்க மாட்டோம். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒழுங்காக போய் எடு, இல்லைன்னா செத்து போவேன். ஆமென். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா, அந்த பரிசுத்தவான்களுக்கு விசுவாசம் இருந்தது. இப்போ எல்லாமே பாரம்பரியமாயிட்டது. எல்லா சபைகளும் என்ன ஆகிட்டது? குளிர்ந்த நிலைக்கு போய்விட்டது. ஏன்னா பைபிளில் சொல்லுது, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயின்றி நினைச்சுவேன். நாங்கள் மருந்து எடுக்கிறது இல்லை, நாங்கள் மருந்து எடுக்க மாட்டோம்னு பெருமையாக சொல்லுவாங்க. உனக்கு வியாதி வந்தால் தான் தெரியும் நான் டாக்டர்கிட்ட போறியா இல்லையான்னு. அதே போல் தான் என் மனைவியுடைய தங்கை கர்ப்பிணியாக இருந்தாள். திருமணமாகி கர்ப்பிணியாகி முதல் பிள்ளை, 2வது குழந்தையா, முதல் குழந்தை கர்ப்பிணியாக இருக்கும்போது மருந்தே எடுக்க மாட்டோம். இவங்க டாக்டர்கிட்டே போகாதபடிக்கு என்ன செய்தார்கள்? குழந்தையை ஒரு அறையில் விட்டு அங்கே படுக்க வைத்துவிட்டு இன்னொரு அறையில் இருந்து இவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். ஆனால் நடந்தது, சிறிது நேரம் கழிந்து வந்து பார்த்தால் குழந்தை மரித்து விட்டது. அல்லேலூயா. கவனிங்க, அந்த குழந்தை மரித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அடுத்த 2 பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்போ உடனே டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. ஏன் முதல்ல போயிருக்கலாம்ல? விசுவாசம் இல்லாமல் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவனை செய்யக்கூடாது. உண்மையாகவே விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. ஏன்னா தீர்க்கதரிசியே சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லிட்டு போகலாம். உங்களுக்கு ஜெப வரிசைக்கு வேண்டாம், பாஸ்டர் ஜெபிக்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாங்கிறாரு. ஆனால் பரிபூர்ண விசுவாசம் இருந்தால், விசுவாசம் இருக்கிறது போல நடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் தவறு. தனக்கு எல்லா விசுவாசம் இருக்கிற போல சில பேர் நடிப்பாங்க. நடிக்காதீங்க. அல்லேலூயா. அது பாவனை செய்யக்கூடாது. இருந்தால் அதன்படி செயல்படுங்க. அல்லேலூயா. அந்த மருத்துவர் இடத்துல சிகிச்சை பெறுவது தவறே கிடையாது. தீர்க்கதரிசி ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் ஒவ்வொரு செவிலியர்களுக்கும் என்ன செய்கிறான்னா, அவர் கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒரு பாரம்பரியத்தை நம்ம மட்டும் பின்பற்றாதாங்க. விசுவாசம் இருந்தது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரம். கவனிய. ஆகையால் ஆமையா, அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கும் உதவிக்காக தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரியே. அது இல்லாமல் இன்றைக்கு உலகில் உங்களால் என்ன செய்ய முடியும்? மருத்துவ விஞ்ஞானத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மருத்துவ விஞ்ஞானத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது வேத பிரகாரமானது. ஆமென். தேவன் விஞ்ஞானத்தை மோட்டார் வாகனம் செய்ய அனுமதிக்காது இருப்பார். ஆனால் நான் இங்கே மிகவும் பிரயாசப்பட்டு நடந்து வர வேண்டியதாக இருக்கும். வல்லவங்கோட்டையிலிருந்து நான் ஆராதனைக்கு எப்படி தான் வர வேண்டியிருக்கும்? நடந்து தான் வர வேண்டிய. அந்த மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால இப்போ நாங்கள் சர்ன்னு பைக்கில் வர்றோம். சரிதானா? பஸ்ஸில் வர்றோம், பைக்கில் வர்றோம், காரில் வர்றோம். இது விஞ்ஞானம் தான். அப்போ தேவன் அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இல்லைன்னா நம்ம நடந்து வர முடியும், இல்லைன்னா மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு போக வேண்டிதான். சரி, கவனிங்க. ஆகையால் நான் இங்கே மிகவும் பிரயாசப்பட்டு நடந்து வர வேண்டியதாக. மின்சார விளக்குகளுக்காக என் கைகளை கழுவும் சோப்பிற்காக மின்சார விளக்குகள். பார்த்தீங்களா, இந்த மின்சார விளக்குகள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அது விஞ்ஞானம் தான். ஆனால் தேவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்தாராம். இங்கே இந்த ஃபேன் மின் விசிறிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஞானம் இல்லைன்னா நாம் இப்போ என்ன செய்யணும்? வேத்து வெறுவறுத்து இருக்க வேண்டியது இருக்கும். கவனிங்களா? அப்புறம் மின்சார விளக்குகளுக்காக என் கைகளை கழுவும் சோப்பிற்காக
என் பல்லை விளக்கக்கூடிய பர்பஸை டூத் பேஸ்டிற்காக ஒவ்வொன்றிற்காகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் நாம் இன்னைக்கு உபயோகப்படுத்துகிறோன்னா தேவன் கொடுத்த ஞானத்தில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஆள் இல்லையா? ஆக கவனிங்க, ஏனெனில் எல்லா நல்ல காரியங்களும் தேவனிடமிருந்து தான் வருகிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நன்மையான ஈவுகள் எல்லாமே தேவன் தான் நமக்கு கொடுக்கிறார். பைபிள் அப்படி சொல்லுது. ஆனால் நான் உங்களுக்கு கூறட்டும், நான் முடிப்போம் பிரியமானவர்களே, நம்முடைய நேரம் ஆகிட்டு இதை நான் முழுமையாக கொண்டு போக முடியாது. ஒரு சிறு துளி மருந்தும் கூட எந்த ஒரு வியாதியை சுகப்படுத்தினது கிடையாது. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒரு சிறு துளி மருந்தும் கூட எந்த வியாதியை சுகப்படுத்தினது இல்லை. ஆமென். அவன் ஏதோ ஒரு போலி மருத்துவராக இருந்தால் ஒழிய ஒரு மருத்துவரும் கூட எந்த ஒரு உண்மையான மருத்துவரும் தாங்கள் சுகமளிப்பவர்கள் என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சு பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவனை வேண்டிடுங்க சொல்வாரா சொல்ல மாட்டாரா? நல்ல மருத்துவர் தான் சொல்லுவாங்க, நீங்கள் கடவுளை வேண்டிடுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். உங்கள் உயிரை மீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அதனால் எல்லா மருத்துவர்களும் தங்களை சுகமளிப்பவர்கள் என்று யாருமே அழைத்து கொள்ள மாட்டார்கள். ஆகையால் புற்றுநோய்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாக ஒரு மாம்ச சரீரத்தில் உருவாக்கி கொண்டு மேலே எழும்பி உங்கள் ஜீவனை எடுக்கும் தீய ஆவிகள். தீய ஆவிகள் தான். சரீரத்தில் சோர்வு வருதா, பலகீனம் வருதா, தலை சுற்று வருதா, இது எல்லாமே தீய ஆவி நம்மை அட்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆமென். எல்லா விதமான தீய ஆவிகள் நம்மை அட்டாக் பண்ணுது. அப்புறம் ஜெபத்தில் நீங்கள் விரட்டுங்க. ஆமென். உங்களால் முடிஞ்சால் ஜெபத்தை விரட்டுங்க, இல்லைன்னா ஊழியக்காரன்ட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பாருங்கள், இப்பொழுது மருத்துவரை போல நானும் செய்ய விரும்புவேனானால் நான் அதை அறுத்து தரையின் மீது வைத்து விடுவேன். அல்லது உதாரணத்துக்காக கூற போனால், இந்த பூமியில் நீங்கள் ஒரு புற்றுநோயாக இருந்தீர்கள், இப்பொழுது இதோ தெய்வீக சுகமளித்தல் இங்கே உள்ளது. ஒரு மருத்துவர் செய்கின்ற விதத்தில் நான் உங்களை அகற்ற வேண்டும் என்று விரும்புவேனானால் நான் செய்ய வேண்டியது உங்கள் சரீரத்தை அல்லது ஏதோ ஒன்றை அவையெல்லாம் பூமியிலிருந்து மறைந்து போகும் அளவிற்கு தேய்க்க வேண்டியதை. மருத்துவர் உங்களிலிருந்து அந்த வளர்ச்சியை எடுத்து போடுவது போல அங்கே அதனுடைய காரியமானது ஒன்றுமே இருக்காது. ஆனால் தெய்வீக சுகமளித்தலில் நீங்கள் ஒரு புற்றுநோயாக இருந்தால் நான் உங்களிலிருந்து உங்கள் ஜீவனை வெளியே அழைத்து விடுவேன். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. உங்கள் வியாதியை உண்டு வாணுகிற அந்த கிருமியை இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் உங்கள் சரீரத்தை விட்டு என்ன செய்வேன்? வெளியே அழைத்து விடுவேன். வெளியே வா பிசாசே அப்படின்னா அந்த பிசாசு நோயை உண்டாக்குன கிருமி வெளியே வந்துடும். புரியுதா? அதனால தான் இயேசு சொன்னார், பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலாக்கும்படி சுற்றி தீர்ந்தார். ஆமென். ஆகையால் நீங்கள் சென்று கொண்டிருப்ப உங்கள் ஜீவன் உங்களை விட்டு போய்விடும். ஆனால் உங்கள் சரீரம் எப்படி இருந்ததோ அதே விதமாக இங்கே அப்படியே இருக்கும். மனிதர் புற்றுநோய்கள் அல்லது தங்கள் கண்களின் மேல் சதை வளர்ச்சியுடையவர்களாய் முழுவதுமாக குருடாக மேடையின் மேல் வந்து அவர்களுக்கு ஜெபம் ஏற்கெடுக்கப்பட்ட பிற்பாடு வேதாகமத்தை வாசிப்பார்கள், கீழே நடந்து சென்று விடுவார்கள். 3 அல்லது 4 நாட்களில் முதலில் இருந்தவாறு அந்த விதமாக குருடாயிருப்பார். நடந்தது என்ன? எந்த ஒரு மாம்சத்திலிருந்தும் ஜீவனானது வெளியே சென்று விட்ட பிறகு சிறிது நேரம் சுருங்கும் என்பதை எல்லாரும் அறிவர். அல்லேலூயா. யாராவது இங்கே ஒரு மானை பாருங்கள், இது கூட நிறைய நமக்கு டைம் ஆயிடுச்சு, இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் ஜெப ரிசிக்கு செல்வோம். ஆகையால் யாராவது இங்கே ஒரு மானை அல்லது ஒரு பசுவை அல்லது அதே போன்ற ஒன்றையும் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக அது இன்று இரவு பாருங்கள். இங்கே இருக்கின்ற வேட்டைக்காரர்களாக என்னுடைய நண்பர்களே, நீங்கள் ஒரு மானை கொண்டு அதை ஒரு எடைத்தட்டின் மீது வையுங்கள். அதன் எடை எவ்வளவு இருக்கிறது என்று பையனிடம் கூறுங்கள். அடுத்த நாள் காலையில் அது இருந்ததை விட அதிக பவுண்டுகள் எடை குறைவாக இருக்கும்.
ஆமென். ஒரு மனிதன் மரித்து போகையில் சாவு காரியங்களை செய்கிறவன் அந்த சடத்திலிருந்து அவன் முதலாக பொய்ப்பால் அல்லது கண் அதனுள் என்னவாக இருந்தால் அதை வெளியே எடுத்து விடுவான். ஏனெனில் அந்த சடலம் வந்தால் சுருங்கும். முதல்ல பாருங்கள், அந்த குறிப்பிட்ட அதை கண் தானம் வழங்குவாங்க, ஏதாவது உறுப்புகள் தானம் வழங்குவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த சரீரத்தை விட்டு என்ன செய்யணும், வெளியே எடுத்துடணும். வெளியே எடுக்கலைன்னா அந்த மரித்து போன சடலம் முதல்ல என்ன செய்யும், அப்படியே காய்ந்து சுருங்க ஆரம்பிக்கும், எடை குறையும். அதுக்கு பிறகு இன்னொரு நாள் கழிச்சாச்சுன்னா புஷ்ஷுன்னு வீங்க ஆரம்பிச்சிடும். பார்த்துறீங்களா? ஒரு நாய் செத்த உடனே அப்படியே சுருங்கி கிடக்கும். ஆனால் 3 நாள் ஆயிட்டுனா என்ன செய்யும், மறுபடியும் வீங்க ஆரம்பிக்கிறோம். இதே தான் மனிதனுடைய நிலைமையும். அப்புறம் அவனை தூக்கவே முடியாது. அந்த மாதிரி அதை வெளியே எடுத்து விடுவான். பாருங்கள், ஆகையால் அதை வெளியே தள்ளிவிடும். ஏனெனில் மானிட சரீரம் சுருங்கும், மற்ற ஒவ்வொரு மாம்சமும் சுருங்கும். அணுவில் இருந்து ஜீவன் வெளியே செல்லும்போது அது கீழே செல்ல ஆரம்பித்து சுருங்கும். சுமார் 72 மணி நேரத்திற்கு அமிதமாக செய்யும். பிறகு அது வீங்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? 72 மணி நேரம் வரைக்கும் அந்த சரீரம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரீரம் என்ன செய்யும், வீங்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும். சாலையில் ஒரு சிறு நாயின் மேல் வண்டி ஏறி செல்லுமானால் அது அப்படியே சூரிய வெப்பத்தில் சுமார் 3 நாட்கள் இருக்கும்படிக்கு செய்யுங்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது முன்பு இருந்ததை விட ஒரு பெரிய நாயாக அது அப்படியே வீங்கிவிடும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கண்கூட. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். நல்லது. வியாதிப்பட்ட நபரிடமிருந்து ஒரு பிசாசானது துரத்தப்படும் போது அதே காரியம்தான் சம்பவிக்கிறது. முதல் சில நாட்கள் நான் அருமையாக இருப்பதை உணர்கிறேன். பிறகு நான் முன்பிருந்ததை விட மோசமாகிறேன். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் விட நல்லா இருந்தேன், ஜெபம் பண்ண பிறகு இன்னும் மோசமாக இருக்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியல. ஆமென். ஆனால் இன்னும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள், அந்த கிருமி அங்கே செத்து போயிருக்கும். அது வரைக்கும் பொறுமை கிடையாது. ஆமென். வியாதி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். என்னுடைய சுகமளித்தலை நான் இழந்து விட்டேன் என்று கூற ஆரம்பிப்பார். விசுவாசம் அதை எவ்வளவு நிச்சயமாக வெளியே கொண்டு சென்றதோ அதை போன்று அவிசுவாசம் அதை உயிரோடு எழச் செய்யும். இயேசு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போன பிற்பாடு, சரி இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். எத்தனாவது நம்பர்? அடுத்த மாதம் நம்ம பார்க்குறோம். கீழே நம்பர் என்னன்னு பாருங்கள். கீழே கொண்டாங்க. 81. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் தாங்க நம்மை பலகீனப்படுத்துறது, நமக்கு வியாதியை கொண்டு வருகிறது. யாரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து விட்டு இப்பொழுது நாம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் சிறிது நேரம். அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெபித்து விட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வியாதிஸ்தர்களுக்காக நான் ஜெப வரிசைக்கு அழைக்க போகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு வருவீர்களானால் அந்த பிசாசு போய்விடும். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான உபவாச நாளிலே சுகமளித்தல் ஆராதனைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, வியாதி என்பது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. கட்டி என்பது அது பிசாசினுடைய ஒரு அணுவாக இருந்து அது தொல்லை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, இந்த பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் உம்முடைய தெய்வீக வல்லமையினால் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களையும் நீக்கிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எல்லா பிசாசின் கிரிகளை அழிந்து போக முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கனமகிமை அவற்றுமாக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.